கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். உம்மை அன்றி யாரும் இல்லை என்ற பாடல். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை.
தப்பி நான் அலைந்தேன். கர்த்தாவின் கரம் பிடித்து என்னை நடத்தினீரே. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா, என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. பட்டமரம் போல நானும் உலகில் வாழ்ந்து வந்தேன். பரலோக தேவன் நீரே, பசுமையை மாற்றினீரே. பட்டமரம் போல நானும் உலகில் வாழ்ந்து வந்தேன். பரலோக தேவன் நீரே, பசுமையை மாற்றினீரே. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா, என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. உடைந்த பாத்திரம்போ உலகில் ஒதுக்கப்பட்டே, உன்னத தேவன் என்னை எடுத்து உயர்த்தினீரே. உடைந்த பாத்திரம்போ உலகில் ஒதுக்கப்பட்டே, உன்னத தேவன் என்னை எடுத்து உயர்த்தினீரே. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா, என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. உம்மையன்றி யாரும் இல்லை, உன் துணையின்றி வாழ்வே இல்லை. என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா, என் வாழ்விலும் நீர்தானையா, என் தாழ்விலும் நீர்தானையா. உம்மையன்றி யாரும் இல்லை, துணையின்றி வாழ்வே இல்லை. உம்மையன்றி யாரும் இல்லை, துணையின்றி வாழ்வே இல்லை. துணையின்றி வாழ்வே இல்லை, துணையின்றி வாழ்வே இல்லை.
இல்லை. செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான கால வெளியிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை தந்தீரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாடல் வேலை ஆராதனை வேலை ஆசீர்வதித்து கொடுத்தீரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகள் தசமாங்களை செலுத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வானத்தின் பலகளில் திறந்து இடங்களாமல் இருப்பகட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கேட்டேன். வசனங்கள் சொன்ன சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்களை வாசித்த மகனை ஆசீர்வதியும். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வித்தார். இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கேதரா தேசத்து வெறி பிடித்த மனிதன் எதனால் அவன் வெறியால் பிடிக்கப்பட்டான், அவன் ஏன் அப்படி வெறி பிடித்தவனாக மாறினான் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகித்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக. அது கேட்க போகிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பட்டு வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசித்த வேத பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கடலுக்கு அக்கறையில் உள்ள கேதரா நாடு கதரேனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி அதை கேதரா என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இப்பொழுது நாம் அதை பார்க்கலாம். பன்றி கூட்டங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கேதரா தேசத்து வெறி பிடித்த மனிதன் ஒருவன் அங்கே இருக்கிறான். கதரேனருடைய நாட்டில் அங்கு வாழ்கின்ற ஜனங்கள் கதரேனர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு அந்த வெறி பிடித்த மனிதனை சந்திப்பதற்காக கடல் கடந்து சென்று அவனை சந்தித்து அவனை விடுதலை கொடுக்கின்ற ஒரு அருமையான காட்சியாக அது அமைகிறது. பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நாம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் இங்கே என்ன வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது அவர் இங்கே இருப்பதை கண்டுகொள்கிறோம். அவர் வெளியே எங்காவது முட்டாள்தனமான காரியங்கள் மற்றும் எல்லாவற்றிலும் ஒருபோதும் வீணாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கவில்லை. அவர் எப்போதுமே பிதாவுடைய சித்தத்தில் இருந்து பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்து கொண்டிருந்தார். ஆமென். இயேசுவை தேடி அவருடைய தாயார் தேடி வந்தபோது, மகனே ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இதே வருகிறேன் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து முடித்தார். நாமும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பல். ஆகிய பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யாராக இருக்கார்கள் என்றால், இயேசு தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது போல நாமும் தேவன் நமக்கென்று என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். அல்லேலூயா. பவுலை கர்த்தர் சவுலாக இருக்கும்போது சந்தித்து போது அவன் சொன்னான், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். ஆகையால் தேவ சித்தத்தை செய்வதற்காக அவன் அழைக்கப்பட்டான் என்பதை அவன் புரிந்து கொண்டான்.
அதே போன்று ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நன்மையும் கிருபையும் அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்பதை அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தார் வாழ்றது போல வாழ்வதற்கு அல்ல. தேவன் நம்மை பிரித்தெடுத்து விட்டார். இந்த உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை பிரித்தெடுத்து விட்டார். நாம் அவருக்காக வாழ்வதற்காக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சித்தத்தை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதை செய்தவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். ஆகையால் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் அவர் செய்து கொண்டிருந்தார். பிதாவுடைய சித்தத்தில் இருந்து பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த இரவில் அவர் அங்கே சமுத்திரத்தை கடந்து வந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். ஓ, என்னை அலைகள் கொந்தளித்து கொண்டிருந்தன. ஆமென். அவர் பகல் முழுவதும் உட்கார்ந்து வேத வசனங்களை போதித்து வியாதியஸ்தரை சுகமாக்கின பிற்பாடு அந்த மனிதன் ஏன் அதை தெரிந்து கொண்டார் பாருங்கள். இப்பொழுது அவர் வெளியே ஒரு சிறிய படகில் இருந்தவாறு கடலை கடந்து வந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஏன்னா கடலுக்கு அப்பால் தான் அந்த தேசம் இருக்கிறது. அந்த கடலை கடந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் ஏன் வருகிறார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன, கடலை கடந்து வந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் வேறொரு தேசமாகிய கேதராவில், பாருங்கள், அங்கே ஆங்கிலத்தில் கேதரா என்று எழுதியிருக்கிறார். அந்த கேதரா என்ற அந்த தேசத்திலே ஒரு ஆத்துமா அவரை கூப்பிட்டு கொண்டிருந்தது. ஆமென். அந்த தேசத்தில் ஒரே ஒரு ஆத்மா மாத்திரமே அவரை கூப்பிட்டு கொண்டிருந்ததாம். அந்த ஒரு ஆத்மாவுக்காக கடல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தாரை மீட்பதற்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அங்கு சோதோம் கோமரா பட்டணம் பாவம் நிறைந்ததாக கொடியதாக இருந்தது. ஆனால் அங்கு சிக்கிக் கொண்டிருந்த லோத்தை அவன் குடும்பத்தை மீட்பதற்காக தம்முடைய தூதர்களை அனுப்பினார். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அத்தனை பேரும் சுகமாக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றின யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். அதே போன்று இப்பொழுதும் நாம் உத்தமமாக யாரெல்லாம் பின்பற்றுகிறோமோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல போகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தை மாற்றுவது இல்லை. ஆமென். ஒரு ஆத்மா அவரை கூப்பிட்டு கொண்டிருந்தது. சிந்தித்து பாருங்கள், ஒரு பலத்த புயலில் கடலை கடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு ஆத்மாவை ரட்சிக்க, ஒரு மனிதனை சுகமாக்க அவர் அந்த இரவில் ஆபத்தான தீங்கு நேரிடுவதற்கு ஏதுவாய் இருந்த அந்த எல்லா காரியத்தினூடாகவும் சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த புயலின் ஊடாக தொல்லையோடு கூட கடலின் ஒரு பக்கத்தில் இருந்து இரவு முழுவதும் பிரயாணம் செய்து, ஆமென். கடலில் இரவு நேரத்திலே அலைகள் அதிகமாக இருக்கும். பயங்கரமான காற்று வீசும். பெரிய பெரிய அலைகள் உயர்ந்தவைகளாக காணப்படும். குளிர்ந்த காற்று வீசும். அப்படிப்பட்ட நேரத்திலே இரவு முழுவதும் கடலில் பிரயாணம் செய்து அவர் வந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதனை சுகமாக்க, ஆமென், ஒரு கூட்டம் ஜனங்களை சுகமாக்க அல்ல, ஒரே ஒரு மனிதனை சுகமாக்குவதற்காக அவர் கடல் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த இரவில் பெரிய அலைகளோடு கூட புயல் வீசி கொண்டிருந்த அந்த கடலில் அவர் வந்து கொண்டிருந்தார். என்னுடைய சகோதரனே, நான் இதை கூறுகிறேன். இந்த பிற்பகல் வேளையிலும் உங்களில் யாராவது ஒருவரை விடுவிக்கும்படி அவர் மகிமை விட்டு வருவார். அது உண்மை.
இந்த பிற்பகலில் உங்களை சுகப்படுத்தவும் உங்களை சரியாக்கும்படியாகவும் அவர் ஒவ்வொரு சபையினூடாகவும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்றினூடாகவும் மற்ற ஒவ்வொன்றினூடாகவும் ஒவ்வொரு மத வெறித்தனம் மற்றும் மற்ற எல்லாவற்றினூடாகவும் உங்களிடம் இறங்கி வருவார். ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஒரு நபருக்காக, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். ஒன்றே ஒன்று காணாமல் போய்விட்டதாம். அந்த காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிப்பதற்காக மற்ற 99 ஆடுகளை விட்டுவிட்டு அதை தேடி கண்டுபிடித்தாராம். 99 ஆடுகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன? தேடு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்தார். நாம் தான் அந்த ஆடுகள். நம்மைத்தான் காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை தேடி வந்தார், நம்மை கண்டுபிடித்தார், தம் தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறார். அதுதான் காரியம். அல்லேலூயா. பாருங்கள், இது எல்லாவற்றையும் விட்டு ஒரு ஆத்மாவுக்காக அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவாராம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதையே செய்வார். ஒரு ஆத்மா தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறதா? அந்த ஒரு ஆத்மாவுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு. அழகா சொல்றார். அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அமர்மேனவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். இயேசு தம்முடைய சீசர்களோட தனித்திருக்கும் பொழுது ஒரு படவில் சீசர்கள் எல்லாரும் கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது கடல் கொந்தளித்தது, காற்று வீசியது, பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த படகு கடலில் அமிழ்வது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமென். பேதுரு கூப்பிட்டார், ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்க. ஆமென். இயேசு, காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு. அவர் சொன்ன மாத்திரத்திலே அது அமைதியாகிவிட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும். இயேசு வருவதை பார்த்து, ஆண்டவரே அது நீரே, ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வருவதற்கு உத்தரவு கொடும், வா என்றார். அவன் நடந்து சென்றான். கடலிலே சிறிது தூரம் நடந்து சென்றான். ஆனால் அந்த கடல் சீற்றத்தையும் அதன் ஆழத்தை நினைத்த போது அவன் உள்ளே மூழ்க தொடங்கினான். நாம் எப்பொழுதும் எதை பார்க்கக்கூடாது? நம்முடைய நோய் பாதிப்பை நாம் நினைக்கக்கூடாது. உனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது, உனக்கு அந்த நோய் இருக்கிறது, அதை நாம் பார்க்கக்கூடாது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நாம் பார்க்கக்கூடியது இயேசு ஒருவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அல்லேலூயா. கடலுக்குள் மூழ்க போகிற சமயத்தில் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன், நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அவனை கையை பிடித்து தூக்கினார். எந்த சூழ்நிலையில் நாம் அழைக்க வேண்டிய ஒரே ஒருவர் தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் என்பது அதிகமாக இருக்குமானால் அது காரியங்களை மாற்றும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமையா, அவர் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய உத்தமமான ஒரு இருதயத்தை கண்டுகொள்ளட்டும்.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் உள்ளே பிரவேசிப்பதற்கு யாருடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது? யாருடைய இதயம் வாஞ்சியா இருக்கிறது? யார் இந்த ஆராதனைக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள்? தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நான் உள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் நமக்குள் வருவதற்கு வாஞ்சியாக இருக்கிறார். பாருங்கள், அப்போது அவர் எந்த நேரத்திலும், இரவின் எந்த வேளையிலும் வருவார். எந்த நேரமும் வருகிற ஒரு மருத்துவர் நமக்கு இருப்பதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர் என்னுடைய அடைக்கலமாகவும் பலமாகவும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாகவும் இருப்பதை அறியும் போது நான் அதற்காக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். பாருங்கள், அதோ இயேசு இந்த சிறிய பழைய சமுத்திரத்தில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கையில் அவர் தம்முடைய வேலையில் இருப்பதை நான் காண்கிறேன். அங்கே ஒரு ஆத்மாவுக்கு தேவை இருந்தது. வெறி பிடித்த இந்த மனிதனை தவிர அந்த கதரேனருடைய தேசத்தில் வேறு யாராகிலும் உதவியை பெற்றுக்கொண்டார்களா என்று ஒரு குறிப்பும் கூட நமக்கு கிடையவே கிடையாதான். அந்த நாட்டில் கடல் மேலே பிரயாணப்பட்டு போகிறாரு. யார் மட்டும்தான் சுகமாக்கப்பட்டார்? வெறி பிடித்த அந்த மனிதன், அந்த லேகியோன், பிசாசு பிடித்தவனுக்கு மட்டும்தான் சுகமானானா. அவன் ஒரு ஆள் தான் விடுதலையானானா. பின்பு இயேசு அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார். ஒரு நாட்டில் ஒரு நபருக்காக இரவு முழுவதும் கடல் கடந்து போய் அவனை விடுவிக்கிறார் என்றால் அந்த இயேசு இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மை விடையாமல் இருப்பாரோ? நம்மை சுகமாக்காமல் இருப்பாரோ? நிச்சயம் சுகமாக்குவார். ஆனால் ஒரு தாகமானது நம்முடைய ஆத்மாவில் இருக்க வேண்டும். ஆமென். அவன் அங்கே வெளியிடங்களில் அந்த நிலைமையில் இருந்தான். அவன் அநேகமாக ஒரு காலத்தில் நல்ல குடிமகனாக இருந்த ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். ஆமென். நாம் ஒரு கணம் அவனுடைய கதாபாத்திரத்தை நாடக பாணியில் எடுத்து கூறுவோம். அவன் ஒரு அருமையான மனிதனாக இருப்பதாக நான் காண்கிறதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் முதலாவது காரியம் என்னவென்றால், ஒரு சில கூட்டம் பேர் அவனோடு சென்று அவனை சபை விட்டு விலகச் செய்யவும் அல்லது அவனை தேவனை விட்டு தூரமாக போகச் செய்யவும் ஆக்கினார்கள். நீங்கள் அறியும் அடுத்த காரியம் என்னவென்றால், அடுத்த கட்டமாக பிசாசு அவனை பிடித்து அவன் குடிக்க தொடங்கினான். பாருங்க, குடிப்பழக்கத்துக்கு நேராக சொல்லப்போனால் தீர்க்கதரிசி இங்கே எனக்கு ஒரு பாவத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது யாராகத்தான் இருக்கணும்? பிசாசாகத்தான் இருக்கணும். அவன் குடிக்க தொடங்கினான். ஒரு முறை குடிப்பது ஒரு பிசாசு. அவன் அப்படியே தொடர்ந்து பின்வாங்கி தூரமாய் போய் கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு முறை நான் மும்பையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ரயில்வேயிலே பணியில் இருந்த ஒரு அருமையான சகோதரன், கை நிறைய சம்பளம், மனைவி ஒரு சிறந்த ஒரு பெண். ஆனால் அவள் மிகுந்த விக்கிரக வழிபாடு செய்கிறவள். அவளுடைய வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜெபக்கூட்டத்துக்கு அவர் வருவது வழக்கம். ஆனால் அவர் அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அதிலிருந்து அவரால் மீளவே முடியல. ஆனாலும் அவருடைய ஆத்மா இயேசுவை நோக்கி வாஞ்சித்தது. விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் தேவன் ஒரு காலம் விடுதலை கொடுக்க மாட்டார். சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் நாம் அதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த சகரன் குடியிலே அதிகமான அடிமைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவர் சொன்னார், அவர் இயேசுவை நேசிக்கிறார், இயேசு விடுதலை தருவார் என்று. ஒரு நாள் ஜெபக்கூட்டத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது நான் பிரசங்கத்தை முடித்து அவர்களுக்காக தலையில் கை வீச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னால் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறல. பரிசுத்த ஆவியார் என்னை அபிஷேகத்தார். உடனடியாக நான் ஜெபித்து குடிப்பழக்கத்துக்கு நேராக இந்த மகனை வழிநடத்தி அடிமையாக்கி வைத்திருக்கிற பொல்லாத குடிகார பிசாசை
பொல்லாத குடிகார பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பால போ என்று கட்டளை இடுகிறேன். பொத்தென்று கீழே விழுந்தார். அல்லேலூயா. உண்மை சொல்லுகிறேன். நீங்கள் இன்னைக்கு என் புருஷன் குடிக்கிறாரு, என் மகன் குடிக்கிறான், அது பிசாசு. குடி பழக்கம் அல்ல, பிசாசு தான் அங்கே நடத்துகிறானா. குடி பழக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறதே பிசாசு. தேவனோ பரிசுத்த ஆவியானவரோ பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். அடுத்து அவர் என்னை சந்தித்தார். பிரதர், நீங்கள் ஜெபிச்சு முடிச்ச பிறகு இப்போ நான் விடுதலை ஆகிட்டேன். இப்போ 2 நாளாச்சு நான் குடிக்கவே இல்லை. அதனால் நாளைக்கு நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வரணும் அப்படின்னு கேட்டார். என்ன பிரதர் நீங்கள் வாங்கலை அப்படின்னார். நான் போனேன். ஒரு பெரிய ஹோட்டல், என்னெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்களோ அத்தனையும் சாப்பிடுங்க கேட்டார். ஆமேன். அப்போ சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா சுகரும் அடித்து நொறுக்கி வயிற்றை பெரிதாக்கி கொண்டு வெளியே வந்தேன். ஆமேன். ஏன்னா அவருக்கு சந்தோஷம், விடுதலை கிடச்சிட்டேன். இந்த ஊழியக்காரன் மூலமாக தானே விடுதலை கிடைச்சது. தெல்லு என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்ட்டு உட்காந்துக்கிட்டார். ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் வைங்களேன். ஆமேன். இப்போது 4 ஒரு பங்கு தான் சாப்பிட்றேன். அப்போ அப்படி இல்லை, மூச்சு மட்டும் என்ன செய்யலாம், இழுத்துடலாம். அது அந்த வாலிப வயசு. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ சந்தோஷத்தில் என்னை பகிர்ந்து கொண்டான். நான் கர்த்தர் விடுதலையாக்கினான், இயேசு விடுதலையாக்கினால். அப்போ அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன், ஓ குடிப்பழக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது பிசாசு தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எந்த ஒரு பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்னக இருக்கிறது பிரியவர்களே, பிசாசு தான் காரணம். பாருங்கள், இங்கு விடை கிடைத்திருக்கிறது. தீர்க்கதரிசி அதை அழகா சொல்றாரு. குடிப்பழக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்ன? சரி, சில பேருக்கு தம்பாக்கு போடுவோம். தம்பாக்குன்னா அது என்னது, ஒரு விதமான பாக்கு, போதை உண்டாக்கும். நேராக நாக்கு கீழே கொண்டு வைப்பான். நாக்கு கீழே வச்சேன்னா அது அப்படியே ஜில்லுன்னு ஒரு விதமான போதை. அதான் புகையில. சகோதரி தெரியும், மும்பையில் இருந்தால் தெரியும். தம்பாக்குன்னு சொல்லுவாங்க, புகையிலன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் போடுவான். இது போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கிடாங்க. அது ஒரு பிசாசு. நீங்கள் தம்பாக்கு போடுறீங்க, புகையில போடுறீங்க, அந்த போதைக்கு இப்போ அடிமையாகிறேன்னா அது என்னது, பிசாசு. போதைப் பொருளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அது பிசாசு. மதுபான கடைகளுக்கு சென்று மது குடிக்க வைக்கிறது பிசாசு. இது எல்லாமே பிசாசு தான். சரி, சாதாரணமாக ஏதோ ஒரு பழக்கம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அது எங்கள் மாமனாரை இப்பொழுது நினைவு கூறுகிறேன், என் மனைவியின் தகப்பனார். அவர்கள் அந்தோனியர் பக்தராக இருந்தார். அப்புறம் திரும்ப இயேசுடைய இருக்கிறார். கூட்டத்துக்கெல்லாம் போய் ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்குள்ளாக நல்லா இருந்தாங்க. ஆனால் எப்பொழுதாவது அவளுக்கு ஒரு சின்ன பழக்கம் என்னென்னா, ஒரு சின்ன டப்பா வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் பொடி டப்பா. டப்பாவும் பொடியாக தான் இருக்கும், உள்ளே இருக்கிறதும் பொடியாக தான் இருக்கும். இந்த பொடி டப்பாவை எடுத்துகிட்டு அப்பப்போ எடுத்து நினச்சிவாங்க, அப்படியே ஒரு சொல்லிட்டு வச்சுருவாங்க. மாமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இன்னும் பொடி போடுறது உங்களை விட்டு போகலையே அப்படின்னு. மருமகனை, அது பொடி விஷயம். என்னது பொடி விஷயம்னா சின்ன விஷயம். அதுதான் பொடி விஷயம்னா பார்த்து பொடி தான். ஆறாவது பொடி விஷயம் மருமகன் அப்படின்னா அது சின்ன விஷயமா. அது எனக்கு இன்றைக்கு மரணம். அவங்க என்றைக்கோ ஆண்டவர்களாக மரணம் அடைந்து கற்றுக்குள்ள போயிட்டாங்க. மருமகன் அது பொடி விஷயம். மருமகனை அதாவது சிறு விஷயந்தான். தம்பாக்கு போடுறது, புகையில போடுறது, சிகரெட்டு குடிக்கிறது எல்லாமே என்னது, பொடி விஷயம். பொடி போடுறது பொடி விஷயம்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கும் மறக்கலை. ஆனால் ரொம்ப நாளாக இல்லை, அது அப்புறம் மாறிடுச்சு. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். ஆனால் இவைகளை நடத்துகிறது என்ன பிரியமானவர்களே, பிசாசு. ஆமென். நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாங்க. மதுபானம் குடிப்பது, பொடி போடுவது, போதைப் பொருள் பயன்படுத்துவது, புகை பிடிப்பது, புகையில போடுறது எல்லாமே என்னது, பிசாசு தான் நம்ம அப்படி வழி நடத்துகிறான். அதனால தான் இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சிறிது காலம் பாருங்கள், அவன் அப்படியே தொடர்ந்து பின்வாங்கி தூரமாய் போய் கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி இயேசுவை விட்டு என்ன செய்கிறோம், தூரமாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நாம் என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு வரலாம், நல்ல பாட்டு பாடலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் தேவனை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தூரமாக இருக்கிறோம்.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சிறிது காலம் கழித்த பிறகு பிசாசு அவனை பைத்தியம் பிடித்த நிலைக்கு தள்ளினான். என்ன இப்போ பைத்தியம் பிடித்த நிலைன்னா என்ன தெரியுமா? நல்லா பசியாயிட்டு நமக்கு ஒரு பைத்தியம் வரும். என்ன பைத்தியம்? பசி பைத்தியம். நல்ல பசி ஆயிட்டுன்னா எதையாவது சாப்பிடணும், என்னத்தையாவது சாப்பிட்டு அந்த பசியை போக்க முயற்சி பண்ணுறோம்ல, இதே போன்று அந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அது ஒரு விதமான என்ன செய்யும்? பைத்தியமாக்கிறோம் நம்ம. அப்படி நாம் பைத்தியமாக்கும் போது அந்த புகையில போடாமல் இருக்கவே முடியாது. ஆமேன். புகையில போடாமல் இருக்கவே முடியாது. சிகரெட்டு குடிக்காமல் இருக்கவே முடியாது. சிகரெட்டு குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்த உடனே என்ன செய்வாங்க? சில பேர் சுருட்டு பிடிப்பாங்க, சில பேர் சிகரெட்டு பிடிப்பாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா கையை கழுவிட்டு என்னது அடுத்த வேலை என்னது? சிகரெட்டை பற்ற வைக்கிறது தான். ஏன்னா அப்போ தான் ஜீரணமாகுமா. அப்படி ஒரு பழக்கம் உண்டாயிடுச்சு. அதனால் சாப்பிட்ட உடனே சிகரெட்டு குடிக்கலைன்னா இருக்க முடியாது. ஒரு சம்பவம் நடந்தது. நான் கிறிஸ்துக்குள்ள முழுமையாக வருவதற்கு முன்பாக மும்பையில் இருந்த நாட்களில் நான் திருமணமான புதிது 83ஆம் ஆண்டு. அப்பொழுது ஒரு நாள் நான் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. சாப்பிட்டு முடித்த உடனே என்னுடைய செல்ஃபில் இருக்க சிகரெட்டை தேட தான் காணும். என் மனைவி இடத்துல எந்த சிகரெட் எங்கே போச்சு இது அப்படின்னு கேட்டேன். அங்கே தானே நீங்கள் வச்சிங்க, அங்கே தான் இருக்குன்னு சொன்னார். தேடி பாருங்கண்ணா. நான் எல்லாம் தேடி பார்த்தா காணோம், எங்கேயோ போச்சு. பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. சிகரெட்டு பிடிக்காமல் இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா சட்டை தூக்கி போட்டேன். இப்போ இந்த மணி 12 போகுது. மணி 12 இருக்கும் கிட்டத்தட்ட. 12 மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னாங்க. ஏன்னா மும்பை பொறுத்தல 12 1 மணிக்கும் ரோட்டில் ஆள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். சட்டையை தூக்கி போட்டு போய் கடையில் நைட்டு டீ ஸ்டால் உண்டு, அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே சிகரெட்டை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்களா? அதுதான் பைத்தியம். இது என்னதுங்க? சில வேளையில் நமக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. நாம் எதில் பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? அப்படி ஒரு பாட்டு உண்டு இல்லையா? நான் கிறிஸ்துக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்குன்னு ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி இன்றைக்கு நம்மை கர்த்தர் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனாக மாற்றிட்டார். கிறிஸ்து இல்லைன்னா நான் இல்லை. கிறிஸ்துவை நான் பாடலைன்னா என்னால் முடியாது, வாழ முடியாது. கிறிஸ்துடைய வார்த்தையை புசிக்காமல் என்னால் வாழ முடியாது. ஆமென். எப்பொழுது கிறிஸ்துவை கிறிஸ்து கிறிஸ்து. ஆமென். ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தவர்களை கர்த்தர் இப்படியா மாற்றிருக்காரு. ஆனால் இன்றைக்கு நாம யாருங்க? கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள். ஆகையால் பைத்தியம் சிறிது காலம் கழித்த பிறகு பிசாசு அவனை என்ன செய்கிறது? பைத்தியம் பிடித்த நிலைக்கு தள்ளினர். அந்த மனிதன் அங்கே வெளியில் இருந்தான். அவன் நிச்சயமாக பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவன் அங்கே வெளியே திகிலூட்டும்படியாக அந்த இடங்களில் வசித்து வந்தான். அவர்கள் அவனை சங்கிலிகளினால் கட்டினார்கள். அவனுடைய பலத்தை போல 2 மடங்கு பலம் அவனுக்கு இருந்தது. அவனோ தன்னை எதுவும் கூடாதது போன்று அந்த சிறிய பழைய சங்கிலிகளை உடைத்து போட்டுவிட்டு அவனால் வெளியே ஓடிவிட முடிந்தது. இரும்பு சங்கிலிகளை கொண்டு பிணைத்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே பாருங்க, கண்களை மூடாதீங்க. ஆமென். மாஸ்டர் எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இரும்பு சங்கிலிகளால் கெட்டின பிற்பாடோ என்ன செய்தாங்க? அப்படியே முறிச்சு போட்டு போயிட்டாங்க. நம்ம சபையில் ஒருத்தர் வந்தார். அப்படி தானியல் மணின்னு ஒரு பேர். தானியல்னு நான் தான் பேர் வச்சேன். மணி. இரும்பு சங்கிலிகளை கட்டி போட்டிருந்தா எல்லாம் உடைச்சி தூர இருந்துட்டு வாய்க்குள்ளே ஏர்போர்ட் சுவரை காம்பவுண்டு சுவரை ஏறி விழுந்து ஓடுறாள். சபைக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் உபவாசம். அவ்வளோதான். பிசாசு ஓடிடுச்சு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஆனால் ஊட்டின ஆளை மறந்துட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி 1 2 இந்த சபையில் ஆசீர்வாதங்களை பெற்றவங்க. ஆனால் வேத வசனம் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவையாக மனுஷர்கள் தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, வீம்புக்காரர்களாக, அகைந்து உள்ளவர்களாக, நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள்னு எழுதியிருக்க. அது நிறைவேறணும் இல்லையா?
அவங்கள குறை சொல்லக்கூடாது, வசனம் நிறைவேறணும். ஆமேன். கவனிங்க. ஆகையால் எதை பேசிகிட்டு இருந்தோம்? இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவனோ தன்னை எதுவும் கூடாது போன்று அந்த சிறிய பழைய சங்கிலிகளை உடைத்து போட்டு அவனால் வெளியே ஓடிவிட முடிந்தது. இராணுவ படைகளோ படைத்தலைவர்களோ அவனை கட்டினாலும் கூட அவன் அவனை உடைத்து போட்டு விட்டு போய்விடுகிறான். இராணுவ அதிகாரிகள் கூட ஒன்று செய்ய முடியலையாம். என்ன சங்கிலி போட்டாலும் சங்கிலியை உடைச்சிருந்தான். எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா? பிசாசு பிடிச்சவனுக்கு அவ்வளோ பலம் இருக்கும். அல்லேலூயா. அது அவனுடைய மனித பலம் அல்ல, அது பிசாசனுடைய பலமாக இருந்தது. தேவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அதைவிட சற்று குறைவாக பிசாசுக்கு என்ன இருக்கிறது? பலம் இருக்கிறது. பிசாசை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. நான் அநேக பிசாசுகள் இடத்துல மோதி இருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்கள் ஜெபிக்க போனால் சட்டையில் துப்பி விட்டுருக்காங்க, அடிக்க வந்திருக்கு, என்னெல்லாமோ பண்ணிருக்கு. ஆமேன். ஆனால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் அந்த ஆவிகளை நம்மால் துரத்த முடியும். அதுக்குரிய பலன் நமக்கு தேவனுடைய பலன் இருக்கணும், பரிசுத்தாவினுடைய பலன் இருக்கணும். பிசாசுக்கு பலம் உண்டு, ஆனால் நமக்குள் பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்குமானால் அதை நாம் துரத்தி விட முடியும். அல்லேலூயா. ஆகையால் அது அவனுடைய மனித பலம் அல்ல, அது பிசாசனுடைய பலமாக இருந்தது. அதுதான் அதை செய்து கொண்டிருந்தது. பிசாசு பலமுள்ளவனாக இருக்கிறான், ஆனால் தேவன் அதிக பலமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிசாசு பலமுள்ளவனாக இருக்கிறான், ஆனால் நம்முடைய தேவன் அதிக பலமுள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா? ஓ, சாத்தானை ஓட ஓட விரட்டலாம். ஆமென். கவனிங்க. ஆகையால் நான் பிசாசுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புவித்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பலத்தை போல் 2 அல்லது 3 மடங்கு பலம் இருக்குமானால் எழும்ப முடியாமல் மிக பலவீனத்தோடு படுத்திருக்கும் ஒரு மனிதனுக்கோ, முடமாகி போய் எழும்ப முடியாமல் மிக மோசமாக இருக்க ஒரு மனிதனுக்கோ அது என்னவாக இருக்கும்? தேவனுடைய பலமும் வல்லமையும் அவனுக்குள் வரும்போது அவன் என்ன செய்வான் என்று நினைத்து பார்த்தேன். பிசாசுக்கு இருக்கிற பலத்தை காட்டிலும் தேவனுக்கு எவ்வளவு அதிக பலம் இருக்கும். இடுப்பில் பிரச்சனையோடு அந்த கக்க தண்டத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய சுரப்பிகள் வழியாக நம்முடைய தேவனுடைய வல்லமை அவளை தொட்டபோது அவள் அங்கிருந்து வெளியே வந்து ஓடி சென்று ஆர்கன் இசை கருவியில் உட்கார்ந்தபடி இயேசு என்னை சிலுவை அண்டையில் வைத்திருக்கிறார் என்ற பாடலை அவள் இசைத்துக் கொண்டிருந்தாள். அது உண்மை. தீர்க்கதரிசி சபையிலே நடக்க முடியாத இருக்கிற அந்த பெண்ணுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கின பொழுது அவர் அங்கிருந்து ஓடி வந்து அந்த ஆர்கன் அந்த பியானோ கருவிக்கு முன்பாக வந்து சிலுவை இயேசு என்னை சிலுவை அண்டையில் வைத்திருக்கிறார் என்ற பாடலை அவள் இசைக்க ஆரம்பித்தாளாம். ஆமேன். பாருங்கள், தேவனுடைய வல்லமை மகத்தானது பிரியமானவர்களே. சாதாரணமாக நினைச்சா ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறதோ ஆவியில் நடமாடுறதோ உருள்றதோ அதுவல்ல. தேவனுடைய வல்லமை என்பது மிக பலமுள்ளதாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. கவனிங்கள். இப்பொழுது அது நடந்து 10-11 வருடங்களுக்கு பிறகும் அவள் இன்னும் ஜீவனோடு வாழ்ந்து வருகிறாள். பார்த்தீங்களா? தேவன் அவ்வளோ அற்புதமாக சுகத்தை கொடுத்துருக்கார். 11 வருடங்கள் ஆகிறது. அது முதற்கொண்டு அவர் இரவில் உறங்குவதற்கு படுக்கைக்கு போவதற்கு அன்றி வேறு எதற்காகவும் அவள் படுக்கைக்கு போனதே கிடையாது. அவள் அங்கே 9 வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்து அவள் பிழைக்கவே மாட்டாள் என்று மருத்துவர்கள் எல்லாராலும் மற்றும் எல்லாவற்றாலும் கைவிடப்பட்டிருந்தால் தொண்டை வழியாக காசநோய் பரவி அவளுடைய பெண்மை சுரப்பிகள் வழியாக முழுவதும் பரவி இருந்தது. அவள் அங்கே இருந்தாள். அவர்களில் சிலர் சகோதரன் பிரணாமே அவள் எவ்வாறு நடந்தாள் என்று கேட்டனர். பார்த்தீங்களா? இது படுத்த படுக்கையா எத்தனை வருஷம்? இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது படுக்கையில் இருந்த மனுஷன் எத்தனை ஆண்டுகள்? 38 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை எந்த தெய்வமாவது எழுந்து நடக்க வைக்க முடியுமாங்க? நம் இயேசு நடக்க வைத்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், அதே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
38 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் நடக்க செய்தார். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், பெதஸ்தா குளத்தில் அந்த தேவதூதன் வருடம் ஒரு முறை என்ன செய்வான், அந்த குளத்தை தண்ணீரை கலக்குவான். யார் முதலாவது இறங்கி தண்ணீரில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமடைய விடுவார்கள், எந்த வியாதி இருந்தாலும். இதற்காக குளத்தை சுற்றிலும் அநேகர் அங்கு காத்திருப்பார்கள். அந்த குளமானது தேவதூதனால் கலக்கப்படும் பொழுது முதலாவது இறங்கினவன் சுகம் பெற்று விடுவான். 38 வருஷமாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவனை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு கூட ஆள் இல்லை. அல்லேலூயா. அவன் படுத்த படுக்கையாகவே இருந்தான். ஆனால் அவனை மட்டும் சுகமாக்கி நடக்க செய்வதற்காக இயேசு அந்த இடத்துல வந்தார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷனை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருந்த ஜனங்களெல்லாம் பார்த்திருப்பார்கள், ஓ இவர் எங்கே போகிறார்? இவர் நேரடியாக அந்த 38 வருஷம் வியாதியிலே படுக்கையாக இருந்தவன் இடத்தில் போகிறார். அங்கு அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை மாத்திரம் நீ சுத்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, இப்பொழுது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசுக்குள் இருந்த வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. அவன் எழுந்தான், நடந்தான், தன் படுக்கை எடுத்து கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. அந்த ஒரே ஒருவரை சுகமாக்கி விட்டு இயேசு போய்விட்டார். திம்மராஜபுரத்தில் பல பேர் வியாதியா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒருவருக்காக இயேசு வருவார். தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தம் என்பது சுகமளித்தலிலும் கூட இருக்கிறதுங்கிறார். சுகமளிப்பதும் கூட அவருடைய சித்தமாக இருக்க வேண்டும் சொல்றார். அவருடைய சித்தமுள்ள ஒருவனை சுகமாக்க வேண்டுமானால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனை சுகமாக்குவார். அதனால தான் குஷ்டரோகி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை சுத்தம், அதாவது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு செகண்டுக்குள்ள சுகமாகி போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த அற்புதங்களை நான் என் வாழ்க்கையில் ருசிச்சிருக்கிறேன். நீங்க ருசிக்காண்ட பிரியமானவர்களே. சபையில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் இது போன்ற காரியங்கள் தானே இன்னும் காணப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். அவர் சொன்னார், ஓ என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். நாம் முன்னேறி போக வேண்டும். அல்லேலூயா. கவனிங்கள். ஆகையால் சகோதரன் பிரணாமாயே அவள் எப்படி நடந்தாள்? 9 வருஷம் படுக்கையில் இருக்காவா. பைபிளில் 38 வருஷம் படுக்கையில் இருந்தவனை இயேசு சுகமாக்கினார். சகோதரன் பிரணாம் மூலமாக 9 வருடம் படுக்கையில் இருந்தவள் எழுந்து சென்று பியானோ வாசிக்கிறாள். அவள் எவ்வாறு நடந்தாள்? நான் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைதான் அவளை எழுப்பினது. ஆமென். அவளை எழுப்பினது என்னதுங்க? ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு நாம என்ன நினைக்கணும்? எனக்குள் வல்லமை இருக்கிறதா? நான் 20 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன், 30 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன். நல்லதுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? என்ன ஆவி இருக்கிறது? தேவனுடைய வல்லமை இருக்கிறதா? அல்லேலூயா. பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. அந்த பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இவன் எப்படி சுகமானான்? அப்போஸ்தலர் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நிருபத்தில் இல்லையா? யாராவது எடுத்தால் வாசிங்க. வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 10, 11, 11, 12. சரி சரி, வாசிக்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் எல்லையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவிப்பதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன?
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது ஐயா, நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். போதும் பாருங்க, எங்க சுய பக்தியினாலோ அல்லது சுய சக்தியினாலோ அல்ல. கீழே வாசிங்க, அப்படி இருக்கும் இல்லையா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இயேசு, அந்த அது இல்லையா? அதோ சொல்ல 16 நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இயேசு என்ற நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எங்கள் சுய பக்தி அல்ல, சுய சக்தி அல்ல, இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக வல்லமை அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அதுதான் அங்க தீர்க்கதரிசி பிரணாமம் சொல்றார். நம்முடைய பலத்தினால ஒன்றல்ல பிரியமானவர்களே. பாருங்கள், இப்பொழுது நான் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை தான் அவனை எழுப்பினது என்று பதிலளித்தேன். அவள் அப்படியே தேவனுடைய வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். நண்பர்களே, அதுதான் தொல்லையாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் நீங்கள் என்னை காணும்போது, உங்கள் சகோதரன் தரிசனத்தின் கீழாக இருக்கும்போது, அது பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை நானே சமர்ப்பிப்பதே தவிர இந்த உலகத்தில் உள்ள வேறு எதுவும் அல்ல. அப்படியே வியாதியஸ்தராகிய நீங்களும் உங்களைத்தானே பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக சமர்ப்பிக்க முடிந்தால் நீங்கள் உங்கள் வியாதியை குறித்து மறந்தே விடுவீர்கள். உங்கள் பலகீனத்தை குறித்து மறந்து விடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அந்த வியாதியை குறித்து மறந்து விடுகிறோம், பலவீனத்தை குறித்து மறந்து விடுகிறோம். ஆகையால் அந்த தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அது இறங்கி வந்து நம்மை சுகப்படுத்துகிறது. ஆமென். பாருங்கள், நீங்கள் உங்களை தானே பரிசுத்த ஆவிக்கு முழுவதுமாக சமர்ப்பிக்க கூடுமானால் எந்த உபத்திரவமும் உங்களை பிடித்து வைக்க முடியாது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு நடக்கிறீர்கள். நீங்கள் சுகமாகி உங்களுடைய சாட்சியை கூறவும் மற்ற எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கொண்டு சுகமாகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மட்டும்தான் நம்ம சுகமாக்க முடியும். பாவிகளாய் இருக்கிற நீங்கள் ஒரு கால் குடித்து புகைப்பிடித்து சூதாடி அந்த விதமான காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் சகோதரன் பிரணாமே என்னால் அவைகளை விட முடியவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆமென். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கான். ஐயா, நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன், புகையில படுக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டேன், போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன், என்னால் விட முடியலையே என்று அநேகர் கூறலாம். ஆமாம், உங்களால் விட முடியும். நீங்கள் ஒருமுறை உங்களைத்தானே அப்படியே தேவனுக்கு சமர்ப்பித்து உங்களுடைய சுயம் முழுவதையும் தேவனுக்கு விட்டு கொடுத்து என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். இன்னைக்கு விடுதலை கிடைக்காத காரணம் என்ன? நாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல. உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள், நம்மை ஒப்பு கொடுப்போம், பின்பு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் எப்போது சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். உங்களுடைய சுயம் முழுவதையும் தேவனுக்கு விட்டு கொடுத்து என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். முழு காரியமே அதுதான். அங்கே அதில் எந்த ரகசியமும் இல்லை. அது ஒரு ஏமாற்று வித்தையும் அல்ல. ஒரே காரியம் என்னவென்றால் உங்களை நீங்கள் தேவனுக்கு சமர்ப்பிப்பதுதான். ஆமென். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு சுகவீனமும் மாறாத பட்சத்தில் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, நாம் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஓ, தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். அல்லேலூயா. பாருங்கள், அதுதாங்க தேவனுக்கு நாம் சமர்ப்பிக்க பதிலாக நமக்கு என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறது தெரியுமா? 5 புலன்கள். நாம் அதை குறித்து சிந்திக்கிறோம், அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? எண்ணுகிறோம். இல்லை இப்படி இருந்தால் நல்லது, இல்லை அப்படி இருந்தால் நல்லது, நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று நம்மை நாமே என்ன செய்கிறோம்? புத்திகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை செய்யக்கூடாது என்று தான் வேதம் சொல்கிறோம்.
நம்முடைய புத்தியை, நம்முடைய கல்வியை, நம்முடைய அறிவை, நம்ம ஞானத்தை எதுவுமே பயன்படுத்தாம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். பிறகு அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. அப்போது அதாவது அது நீங்கள் அல்ல, அதற்கு பிறகு அது நீங்கள் அல்ல, அது கர்த்தராக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு கர்த்தரே அதை செய்கிறார். இன்றைக்கு அதற்கான அந்த தருணம் நமக்கு இருப்பதற்காக உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆமென். அங்கே வெளியே இருக்கும் இந்த பரிதாபத்துக்குரிய மனிதனாகிய லேகியோனை பாருங்கள். ஒரு கால் சில நேரங்களில் அவனுக்கு புத்தி தெளிந்திருக்கலாம். அப்போது அவன் நோக்கி பார்த்து, நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன என்ன என்று கூறியிருப்பான். அவனை சுற்றிலும் முழுவதும் சங்கிலிகளும் மற்றும் அவிதமான காரியங்களும் இருந்து அவனுடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டிருந்தன என்பதை கவனிங்கள். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, நல்ல போதை இஷ்டத்துக்கு குடிப்பான், குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான், வேலி ஏறுகளே எங்கேயாவது. போதை தெரிஞ்ச பிறகு என்ன செய்வான், நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எப்படி விழுந்தேன், இந்த இடத்துக்கு என்ன யாருக்கு தூக்கி கொண்டு போட்டா என்ன சொல்லுவான். போதை தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு உணர்வு வரும். அது வரைக்கும் என்ன செய்யுது, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை. குடியாரனை பிடிச்சா அடித்தா எழுதிடும். நல்ல போதையில் இருந்தப்பா, உனக்கு 2 அறை விட்டேன் தெரியுமா, போய் சொல்லாத, என்ன நீ அடிக்கவே இல்லைம்மா. ஏன்னா அடித்தாலும் அவனுக்கு என்ன வராது, நோகவில்லை. பைபிளில் இருக்க வசனம், அவர்கள் என்னை அடித்தார்கள் நோகவில்லை அப்படின்றது. மதுபானத்தில் இருக்கிறோம், அடித்தாலும் அதே மாதிரி சில பேர் அப்படித்தான், அவன் நோகவே நோகாது. ஆமென். கவனிக்க வேண்டும். ஆகையால் அவனை சுற்றிலும் முழுவதும் சங்கிலிகளும் மற்றும் அவ்விதமான காரியங்களும் இருந்து அவனுடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டிருந்தன. பாருங்க, சங்கிலிகளை மாத்திரமல்ல, கற்களை எடுத்து நினைச்சுதான் அந்த கல்லுகளை எடுத்து தன் சரீரத்தை கீறிக்கிட்டே இருக்கிறான். அந்த பிசாசு அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்குரிய எல்லா வேலையும் பண்ணுகிறது. இன்னைக்கு புற மதஸ்தர்கள் நம்ம பார்க்குறோம், அவரவர் தங்கள் சரீரத்தை கத்தியினால் என்ன செய்கிறார்கள், கீறுகிறார்கள். அது ஒரு வகையில் பிசாசு அது அப்படி செய்ய வைக்கிறது. ஆமென். நம்மை பறித்துக் கொள்வதற்காக தேவன் ஒரு காலம் அதை செய்ய விடுவதில்லை. ஆனால் அவர் நமக்காக தன்னை வரித்துக் கொண்டார். நமக்காக அவர் தன்னை வரித்து கொண்டு நம்முடைய மீறல்களில் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களில் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொண்டு போன மாக்கினை அவர் மேல் வந்து அவர் வரித்து கொண்டாருங்க. நாம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கவனியா. ஆகையால் அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டிருந்தன என்பதை கவனிங்கள். அப்போதே பிசாசு அவனை அந்த வெறி பிடித்த நிலைக்கு தள்ளி அவனை வேதனைப்படுத்த இதோ அவன் ஓடி போகிறான். ஒரு கால் மறுபடியுமாக அவன் சுயநினைவுக்கு திரும்பி, எனக்கு ஒரு மனைவியும் பிள்ளைகளும் எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறான். அது வரைக்கும் தெரியாது. இது எங்கே ஆரம்பிக்குது, இது ஆரம்பம் எங்கங்க, இவன் பிசாசு பிடித்து இந்த அளவுக்கு கட்டப்பட்ட நிலைமையில் தன்னுடைய குடும்பத்தை மறந்து பிள்ளைகளை மறந்து எல்லாம் மறந்த நிலைக்கு இவன் பைத்தியக்காரனாக, பைத்தியம் பிடித்தவனாக மாறுவதற்கு முதல் காரணம் என்ன, மதுபானம் குடிக்கிறது, அடுத்து போதை வஸ்து பயன்படுத்துகிறது, புகையில போடுறது. ஆமென். புகையில வாய் வழியை போட்டு வெத்தலை சாப்பிட்றதில்ல, நாக்குக்கு கீழே வைக்கிறது. இப்படி சொல்லிட்டு உள்ள வைப்பான் பாருங்க, மும்பையிலலாம் பாக்கெட்லேயே வச்சிருப்பான். வைப்பாதான் நாக்கை கீழே வச்சுக்கிட்டு நினச்சுவான், உதட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே வச்சு விட்ருவான். அது சுரீர்னு பிடிச்சி ஒரு மணி நேரத்துக்கு சில்லுன்னு இருக்கும். நீங்கள் போட்டது மாதிரி பேசுகிறீங்க, நான் அதெல்லாம் போடலப்பா அப்படி சொல்லுவாங்க. ஒரு போதை பொருள் அது, புகையிலை போடுறது போதை பொருள். ஆமென். வெத்தலை சாப்பிடலாம், சளியை வெட்டி விடும். சிறு குழந்தைகளுக்கே வெத்தலையை கொடுப்பாங்க. ஆமென். அதுதான் காரியம். ஆனால் அந்த வெத்தலையில் என்ன சேர்க்கக்கூடாது, புகையிலை சேர்க்கக்கூடாது. புகையிலை சேர்க்காத வெத்தலையை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடலுக்கு நல்லது. ஆமென். அது ஒன்று வெத்தலை போட்டால் அப்படின்னு நினைக்கங்க. அந்த வெத்தலை கூட என்ன வரக்கூடாது, புகையில பயன்படுத்தாமல் செய்தீங்கன்னா சீரடாகும். அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாசலில் வெத்தலையும் பாக்கு சுண்ணாம்பு இருக்கும். எல்லோரும் வெத்தலை போட்டு வரும். காரணம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்யும், ஜீரணமாகுங்க. அதுக்கு தான் வெத்தலை.
சிறு குழந்தைகளுக்கு அதை அரைச்சி கொடுக்குற காரணம் சளியெல்லாம் போயிடும். சளி பிடிச்சவங்க யாராவது இருந்தால் வெத்தலை சாப்பிடுங்க. சரி, வாங்கிட்டு வரும். ஆமென். பாருங்க, சுயநினைவுக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு மனைவியும் பிள்ளைகளும் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறார்கள் என்று நினைக்கிறான். நீங்கள் அறிகிற முதலாவது காரியம் என்னவென்றால், பிசாசு வேறொரு வெறுபிடித்த நிலைக்குள் அவனை தாக்க இதோ அவன் ஓடுகிறான். அவனால் ஜனங்களின் அருகில் போக முடியுமானால் அவன் ஒரு கொலைகாரனாக இருந்தான். யாராவது அவன் கையில் அகப்பட்டோம்னா என்ன செய்வான்? கழுத்தை நெரிச்சியோ கொண்டுருவான். பிசாசு பிடிச்சவங்ககிட்ட லேசில் போக முடியாது. ஆமென். ஆகையால் அவன் கொலைக்காரனாக இருந்தான். அவன் அதை செய்கிறானா என்பதே அவனுக்கு தெரியவில்லை. தான் என்ன செய்கிறான் என்பதே தெரியாது. பிசாசு தான் அதை செய்து கொண்டிருந்தான். அது உண்மை. ஆமென். பிசாசு பிடித்தவன் தான் என்ன செய்கிறேன் என்பது அவனுக்கே தெரியாமல் செய்வான். அல்லேலூயா. சிறு வயதிலே சுமார் 22 வயது நிரம்பிய என்னுடைய தம்பி, கூட பிறந்த சகோதரன், பிசாசனுடைய ஆவினாலே அவன் நிரப்பப்பட்டு நுரை தள்ளி அங்கே விழுந்து விடுவான். அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரல. அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கேன். லீவுக்கு மும்பையிலேருந்து வந்திருக்கேன். திடீர்னு அவனுக்கு பசியாயிட்டு. பசியானோடனே என்ன பசியார் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய தாயார் புறவாசலில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோறு அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கு. பசியானோட பார்த்தா நேராக கையை போட்டு எழுறான். நல்ல பையன், 9th படிச்சுக்கிட்டு இருந்தவன். அதிலிருந்து பிசாசின் போராட்டம் வந்து ஒவ்வொரு கோயில் அங்கே இங்கே சாமியார் மடம் கேரளா எல்லாம் வச்சு பார்த்தாங்க. ஒன்றும் விடுதலை இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி நினைப்பேன், ஆண்டவரே அன்றைக்கு மாத்திரம் நான் கிறிஸ்துக்குள்ளே இருந்தா உபவாசம் போட்டு எப்படியும் விடுதலை வாங்கி கொடுத்துருப்பான் ஆண்டவரே. ஆனால் அன்னைக்கு வழி இல்லை. 22 வயசு வாலிபன். என்னை விட அவன் தான் நல்ல கலராக இருப்பான், நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பையன் 22 வயசில் கடைசியில் நுரை தள்ளி தள்ளி ஃபிக்ஸ் வந்து செத்து போனான். கவனிங்க, சாப்பாடு பசி எடுக்கும்போது அவன் என்ன செய்கிறேனே தெரியாது. அந்த சாதத்துக்குள்ள கையை விட்டு சாதத்தை அள்ளுறான், சூட்டோடு அள்ளுறான், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு நாள் நான் கொஞ்சம் வாசல் வழியாக நல்ல காற்று வருதுன்னு கட்டில் போட்டு படுத்திருந்தேன். கொஞ்சம் கண்ணை அசந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு சட்டார்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. என்னன்னு பார்த்தா என் பக்கத்தில் இவன் நின்றுட்டு இருக்கான், என் தம்பி. அடி எங்கே விழுந்தது? என் கன்னத்தில் விழுந்தது. முரட்டு கையப்பா, ஓங்கி ஒரு அடி அடித்தான் பாருங்க. விண்ணுங்குது, காதெல்லாம் அடைச்சி போச்சு. யாருடா அடித்தா, என்னதான் நடக்கணே என்னால் சொதாரி கேட்க முடியல. பார்த்தா பக்கத்தில் ஹேன்னு சிரிச்சிட்டு நிற்கிறான். பிசாசு ஜனங்களை என்ன செய்கிறது? பைத்தியமாக்குறது. ஒன்று சாராய் கடை பைத்தியம். காலையில் எழுந்து டீ கடைக்கு டீ குடிக்க போனால் அவன் அங்கே போகிறான். இதை தெரிஞ்சு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணான், காலையில் திறக்காமல் 12 மணிக்கு திறக்கான். இல்லைன்னா காலையிலே அவன் 5 மணிக்கே போய் குடிப்பான். அல்லேலூயா. அதே நடக்கு. எல்லாமே அது ஒரு பைத்தியமாக்கி விடுகிறது. முழுவதுமாக இன்னைக்கு உலகத்தில் அநேக சாராய கடை நோக்கி போகிறது. எல்லாரும் என்னாகிறது? பைத்தியமாக்குகிறது. எல்லாரும் ஒரு விதத்தில் பைத்தியம். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆமென். கவனிங்க பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களாக நம்மை இயேசு விடுதலை செய்தார். ஆகையால் அவன் என்ன செய்கிறான் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. பிசாசு தான் அதை செய்து கொண்டிருந்தான், அது உண்மை. பிறகு அந்த மனிதன் அங்கே இருக்கிறான் என்பதை அநேகமாக இயேசு தரிசனத்தின் மூலம் அறிந்து அவர் கடலை தாண்டி வந்து கொண்டிருந்தார் என்பதை கவனிக்கிறோம். பாருங்க, அந்த மனிதனை இயேசு என்ன செய்தாராம்? தரிசனத்தில் பார்க்குறாராம். தேவன் சில வேளைகளிலே நம்ம தரிசனத்தில் பார்ப்பார். என்ன பார்க்குறாரு? என் பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் பலகீனத்தோடு இருக்கிறார்கள். ஆமென். என் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? சொல்லுங்க, எகிப்தியருடைய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தையும் வேதனையும் அவர் அறிந்து அதை கண்டு அவர்களை விடுவிக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம். இருக்கா இல்லையா? அந்த வசனம் இருந்தால் ஏதாவது வாசிங்க. டக்குன்னு நான் சொல்லி முடிக்கும்னாலும் பைபிளை திறந்து வாசிக்கும். ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரமா
7ஆம் வசனம். ஆ. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆ. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆ. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஆ. எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவதேசம். பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவதேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடோ, மீட்கப்பட்ட கூட்டம் மீட்கப்படு பாடோ. மெசியா இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் ஓ அல்லேலூயா. பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பாராம். நம்மையும் அதைத்தான் செய்கிறாருங்க. அதற்காக நம்மை முன்குறித்தார், நம்ம அழைத்தாருங்க. பாருங்க, எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஓ, நாம் என்ன வேதனைப்படுகிறோம், என்ன சஞ்சலப்படுகிறோம், என்ன வருத்தப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லாம் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம். பார்த்தவர் சும்மா இருந்து விடுவாரா? இல்லை. என் ஜனங்களை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இயேசு அங்கிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை அவர் பார்க்கிறார், பிரச்சனைகளை பார்க்கிறார், வேதனைகளை அவர் அறிகிறார். அவர் இறங்கி வருகிறார், நம்மை விடுவிக்கிறார். ஆமென். சரி, போகலாம். ஆகையால் அதுதான் அங்கே காரியம். பாருங்கள், அந்த மனிதன் அங்கே இருக்கிறான் என்பதை அநேகமாக இயேசு தரிசனத்தின் மூலம் அறிந்து, பாருங்க, அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். இந்த கல்லுகளினால கல்லறையில் வாசம் செய்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை இயேசு தரிசனத்தில் பார்த்து அவனை மீட்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக இறங்கி வந்தது போல, இன்னும் சொல்ல போனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடுவதற்காக அவனை கட்டி கொண்டு போகிறார்கள். கர்த்தர் தாமே அவனை விடுவிக்க இறங்கி வருகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அந்த 3 பேர் மீதும் அக்கினியின் மனம் கூட வீசாதபடிக்கு 4வது நபராக அங்கே நின்று கொண்டு அவர்களை காப்பாற்றுகிறார். உங்களுக்கு இயேசுவை இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் துன்பங்களையும் நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க பிரியமானவர்களே. அவர் பார்த்து கொள்வார். நம் வேதனைகளை அவர் அறிகிறார். நம்முடைய நான் உன் கண்ணீரை கண்டேன். ஆகாரையும் இஸ்மவேலையும் பாருங்க, தன் சாராளால் துரத்தி விடப்படும் பொழுது வனாந்தரத்தில் போனாங்க. தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத பட்சத்தில் பிள்ளை சாக போகிறது. ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். கர்த்தர் வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணினார். ஓ, நீயும் உன் பிள்ளையும் சாகாதபடிக்கு இதோ தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லு. அல்லேலூயா. நான் ஆகாரை கண்டேன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஆண்டவர் நம்மளை காண்கிறது. அதனால தான் அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைத்தாள்? ஆகார் என்ன பெயர் வைத்தாருங்க? போச்சுடா. ஆடு வெட்டின இடத்துல யாக்கோபு பலி செலுத்தின அந்த ஆடு வெட்டின இடத்துல யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். இந்த இடத்துல ஆகார் என்ன பெயர் வைத்தாள்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த இடத்துல வைத்தான். புரியுதா? நீர் என்னை காண்கிற தேவன். பைபிள் படிச்சு பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் தரிசனத்தின் மூலமா அவர் அறிகிறாருங்க. அவர் கடலை தாண்டு வந்து கொண்டிருந்தார். யாருக்கு? ஒரே ஒரு நபருக்காக.
நம்முடைய உள்ளம் பரவசப்படவில்லையா? ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகும்? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவர் பாவியை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாவியை தேடி வருகிறார். ஒரு வியாதியஸ்தரை தேடி வருகிறார். ஆமென். அந்த மனிதர் அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் கடலை தாண்டு வந்து கொண்டிருந்தார் என்பதை கவனிக்கிறோம். அவர் அக்கறையை நோக்கி போய்கொண்டிருந்தார். அந்த படகை ஓட்டி சென்று அந்த சிறிய படகை அங்கே கடலின் அக்கறையில் இருந்த அந்த அலரி செடிகள் போன்ற ஒரு வகை செடிகளுக்குள் தள்ள துவங்கினார்கள். ஏன் அவர்கள் அந்த படகை விட்டு, அந்த பெரிய படகை விட்டு வெளியே வந்து மேலே ஏறி செல்வதை துவங்கினார்கள். இதோ இந்த மனிதன் பிரேத கல்லறைகள் இருக்கும் அந்த மயானத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறான். கல்லறைகள், பிசாசு அவனை எங்கே சுற்றி கொண்டிருக்க செய்திருந்தான் என்பதை கவனிங்கள். கல்லறைகள் இருக்கும் மயானத்தை சுற்றியே அவன் இருந்தான். மந்திரவாதிகள் எங்கு மையெடுத்து பூஜை செய்வார்கள்? கல்லறைகளிலே. மந்திரவாதியினுடைய பானம் பண்ணக்கூடிய தட்டு எது? மண்டை ஓடு. தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு முறை மண்டை ஓட்டில் ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு பென்சிலை வச்சு தீர்க்கதரிசனம் மூலமாக எழுத வச்சதை நான் நேரில் பார்த்துருக்கேங்க. அவனுடைய தட்டு வெள்ளித்தட்டு இல்லைங்க, மண்டை ஓட்டில் ரத்தத்தை குடிப்பான். அதான் பிசாசு. ஏன்னா அவன் அங்கே கல்லறையில் தான். அது பிசாசு. அந்த மந்திரவாதிக்குள்ளே இருக்கிறதும் பிசாசுகள், அநேக பிசாசுகள் இருக்கு. மந்திரவாதம் பண்ணுறவன் அத்தனை பேரும் பிசாசின் ஆவியில் தான் இருக்கிறான். குறி சொல்கிறவன் எல்லாருமே பிசாசின் ஆவினால இருக்குதான். ஆமென். குறி சொல்கிற ஆவிகிட்ட போகாதீங்க, மந்திரவாதிகிட்ட போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாயிரும். ஆமென். பாருங்கள். ஆகையால் மயானத்தை சுற்றியே அவனுடைய குடியிருப்பு அங்கே தான் இருக்குது. கல்லறையிலே தான் கிடக்கான். அதான் கல்லறையில் என்ன இருக்கும்? எல்லா அசுத்தாவியும் அங்கே தான் இருக்கும். எல்லா குடிகாரன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கான், கொலைகாரன் இங்கே இருக்கிறான், அப்புறம் இன்னார் இங்கே இருக்கான். இங்கே எல்லாமே விசாசம் தான் இருக்கும் கல்லறையில். ஆமேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கல்லறை திருநாள்னு சொல்லி அந்த கல்லறையில் மெழுகுத்தி பற்றி கொளுத்தி அப்புறம் கொஞ்சம் பூவை போட்டால் சரியாயிருமா? சரியாயிருமாங்க? ஒன்றும் ஆக போகிறதில்ல. கல்லறை திருவிழாவாம் அதுக்கு பேர். ஆமேன். அது நடக்கு. ஸ்தாபனத்துக்காரன் செஞ்சுட்டு நடக்கான். கல்லறை திருவிழா, அது திருவிழா, இது திருவிழா. பாருங்கள், அதுதான் பிசாசு அடிக்கடி போகிற நல்லதொரு இடமாகும். பிசாசு அடிக்கடி எங்கே போகும்? மயானத்தை நோக்கி போகும். அதுதான் அவனுடைய குடியிருப்பான். அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்தது? கல்லறைகளில் இருந்ததுன்னு நம்ம வாசித்தோம். மரித்தவைகள் இருக்கும் ஒரு இடத்தை சுற்றிலும் தான் அவன் அடிக்கடி போகிறான். இன்றும் ஏறக்குறைய அந்த விதமாகத்தான் உள்ளது. அதே காரியம்தான். அவன் பழைய மரித்தவர்கள் இருக்கும் ஒரு இடத்தை சுற்றியே வசித்து வருகிறான். பாவங்களிலும் மீறல்களிலும் மரித்து கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்காத யாரோ ஒருவன், அவன்தான் பிசாசுகள் வசிக்கும் நல்லதொரு இடமாக இருக்கிறான். ஆமேன். அது உண்மை. பாவத்தில் குடிச்சு வெறிச்சு எல்லாம் பார்த்த பிறகு குடிச்சு வெறிச்சு பாவமெல்லாம் பண்ணி அடுத்தவனை வெட்டி குத்தி கொண்டுவெல்லாம் செத்து போன பிறகு சர்ச்சில் போய் இவனுடைய ஆத்மா இளைப்பாற கடவுது அப்படின்னு குருவானவர் சொல்வார். இளைப்பாருமா? அவர் பூசை பண்ணால் சரியாக வந்துடுமா? எந்த பூசை பண்ணாலும் சரியாக வர போகிறதில்ல. ஆமேன். மரித்தவன் ஒன்றும் அறியாது இருக்கிறான். மரித்தவனுக்காக ஜெபம் பண்ணுவது வீணு. மரித்தவர்களுக்காக நாங்கள்லாம் ஒரு காலத்தில் மரித்தவர்களை ஜெபம் பண்ணியிருக்கோம். எங்கள் பாட்டி கல்லறையில் போய் கஞ்செல்லாம் காய்ச்சி ஊற்றி, ஆண்டவரே இந்த ஆத்மாவுடைய ராஜ்யத்தில் இளைப்பாற கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஒரு காலத்தில் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அது அவசியமற்ற காரியம். ஆகையால் இப்பொழுது இந்த எல்லா காரியங்களும் ஒரு கால் பரிதாபத்துக்குரிய இந்த மனிதன் பாருங்கள், குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டும் குறை கூறப்பட்டும் எல்லாமும் செய்யப்பட்டிருந்தான். இயேசு நடந்து வந்து கொண்டிருந்தார். இதோ அவன் அங்கே வெளியிருந்து தன்னைத்தான் காயப்படுத்தி கொண்டும் தன்னைத்தான் சித்திரவதை செய்து கொண்டும் அமிதமாக செய்து கொண்டே இருந்தான். அவன் அந்நிலையில் இருப்பதை இயேசு கண்டு அவன் அண்டையில் நடந்து வர தொடங்கின உடனே அவன் யாரும் கல்லறை பக்கமே போகல. ஏன்னா அவன் மற்றவர்களை பிடித்து காயப்படுத்தி விடுவான். ஒரு கொலைக்காரன். அல்லேலூயா.
யாருமே அந்த கல்லறை பக்கம் போகாமல் இருக்கிற பட்சத்தில் இயேசு அங்கு நடந்து போகிறார். காரணம், தேவனுடைய வல்லமை அவருக்குள் பரிபூர்ணமாக இருந்தது. ஆமென். அவன் அந்நிலையில் இருப்பதை இயேசு கண்டு அவன் அண்டையில் நடந்து வர தொடங்கின உடனே அந்த மனிதன் மிகவும் பக்தி உள்ளவனாக இருக்க விரும்பினான். பிசாசு அவ்விதமாகத்தான் செய்கிறான். பாருங்க, அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க. மனிதர்களை அவன் என்ன செய்வானா? பக்தி உள்ளவர்களை போல காண செய்வானா. ஆமென். பாருங்கள், பிசாசு பக்தி உள்ளவனாக இருக்க விரும்பினான். பிசாசு அபிதமாகத்தான் செய்கிறான். பிசாசு அவனால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவன் புத்திசாலியாகவும் கற்று தேர்ந்த மேதையாகவும் பண்டிதனாகவும் மெருகேற்றப்பட்டவனாகவும் இருக்கிறான். ஆயினும் பனிக்காலணிகளை குறித்து ஒரு குழி முயலுக்கு தெரிவதை காட்டிலும் அவர்களுக்கு தேவனை குறித்து அதிகம் தெரியாது. இதோ அவன் இவ்விதமாக நடந்து வந்து தரையில் விழுந்து இயேசுவை பணிந்து கொள்கிறான். ஆமென். நேரடியாக இயேசு அண்டையில் வருகிறான். அவர் அங்கு கடந்து போகிறார். ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறான், இல்லையா? ஆமென். அது மனிதர்களாக இருந்தால் அவன் பயங்கர சேதத்தை விளைவித்திருப்பான். இதோ அவன் இவ்விதமாக நடந்து வந்து தரையில் விழுந்து இயேசுவை பணிந்து கொள்கிறான். இந்த வெறி பிடித்த மனிதன் தான் அவ்வாறு செய்தான். நல்லது, நீங்கள் பிசாசா அவ்வாறு செய்தான் என்று கேட்கலாம். ஏன், யூதாசும் கூட வந்து அவரை முத்தம் செய்து முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தானே. பக்தி உள்ள ஆவிகள். இது என்ன ஆவி? யூதாசுக்குள்ள என்ன ஆவி இருந்ததுன்னு இயேசு சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். யூதாசுக்குள்ள என்ன ஆவி இருந்துங்க? சாசு தானே. ஒரு யோசிக்கிறீங்களே. அந்த அப்பத்தை எடுத்து அந்த துணிக்கை எடுத்து திராட்சை ரசத்தில் தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தார். பிசாசு அவனுக்குள் நுழைந்தான். சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். எழுதியிருக்குல்ல. அப்புறம் யோசிக்கிறீங்களா எந்த ஆவியா இருக்கும்? நாளைக்கு வந்து சொல்றேனே. அல்லேலூயா. சாத்தான் நுழைந்தான்னு இருக்குது. அதுதான் பைபிள் வாசிக்கணுங்கிறது. அல்லேலூயா. சாத்தான் உள்ள போயிட்டான். அதான் அவன் பக்தி உள்ளவன். அவன் யார் தெரியுமா? ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார், அப்படி பிரசங்கம் பண்ணவன். அப்போ பிசாசுகளை என்ன செய்கிறது? நல்லா பிரசங்கம் பண்ணும். அதனால தான் நம்ம எல்லாரையும், நம்ம பைபிள் கையில் இருந்தனாலே இன்னைக்கு உடனே பாஸ்டர் வராரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏமாந்துறாங்க மக்கள். அப்படி இல்லை, பிசாசு போதனை செய்வான், பிசாசு அற்புதங்களை செய்வான். அல்லேலூயா. அதை கண்டெல்லாம் நம்ம ஏமாந்து விடக்கூடாது பிரியமானவர்களை. கவனிங்க, பக்தியுள்ள ஆவிகள். அது என்ன ஆவி? பக்தியுள்ள ஆவிகள். நிச்சயமாகவே அவைகள் பக்தி உள்ளவைகள் தான். யாரோ ஒருவர் நல்லது என்றார். இந்த மனிதர் தொடர்ந்து எழுதி, ஏன் பக்தியுள்ள ஆவிகள்? அந்த பெந்தகோஸ்தே ஜனங்களிடம் போய்விடாதீர்கள். அவ்வாறு செய்வீர்களானால் அந்த ஆவி உங்களையும் பிடித்து கொள்ளும். அது பிசாசனுடையதாக இருக்கிறது என்றார். அது பிடித்து விட வேண்டாம். அது உண்மை. கவனிங்கள், அவர் அங்கே எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம். பாருங்க, அந்த 1 யோவானா இல்லைங்களா? நீங்கள் உலகத்தில் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அது தேவனால் உண்டானதோ என்று சோதித்து அறியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லா ஆவிகளையும், உலகத்தில் என்ன இருக்குங்க? ஆவிகள், நிறைய ஆவிகள் இருக்குங்க. ஆமென். சில பேர் நினைக்க ஆவிகள் அப்படின்னா கல்லை வச்சு கீறுறது தான் ஆவியான்னு நினைக்க. இல்லைங்க, அமைதியாக இருந்து செயல்படும், பொய் சொல்ல வைக்கும். அது பொய்யின் ஆவி. அதை யாருடைய காலத்தில்? ஆகாபராஜானுடைய காலத்தில் அது நல்ல பக்தி உள்ள மனிதர்கள் யாரு? சிதேக்கியா தலைமையில் இருந்த, சொல்லுங்க, 400 பேர். எல்லாம் பைபிள்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? சிதேக்கியா தலைமையில் இருந்த அந்த 400 பேர், ஒரு பொய்யின் ஆவி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து 400 பேருடைய வாயில் இருந்து கொண்டு, ராஜா புறப்பட்டு போ, ராமோத்தை கர்த்தர் உம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். பார்த்தீங்களா? பொய்யின் ஆவி பக்தி உள்ளவர்களைப் போல நடித்துக்கொண்டு, வெண்மையான உடைகளை தடித்துக்கொண்டு, கனத்துக்குரியவர்கள், படித்தவர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள், வல்லுநர்கள், பேச்சாளர்கள், அவர்களுக்குள் அந்த பொய்யின் ஆவி வருகிறது. அமைதியாக போயிட்டோம், நீ புறப்பட்டு போ, கர்த்தர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஆமென்.
ஆவிக்குரியும் ஒருத்தர் இருந்தான், யோசுவா. அவன் பார்த்தா எனக்கு இதை நம்ப முடியாது. அவன் மிகாயா, அது கரெக்டு. ஆவிக்குரியன் யோசபாத் தான் சொல்கிறான். அவன் ஆவிக்குரியன் தான் கண்டுபிடிச்சான். இன்னும் யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று கேட்குறான். பாருங்கள், 400 பேர் வெண்மையான உட, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல பெரிய போதகராக கையில் பைபிளோடு வச்சிருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என் வாயிலிருந்து என்ன வருது? நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பிரசங்கிப்பதற்கு பதிலாக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பட்ட பெயரை பிரசங்கித்தானால் அது என்ன ஆவி? பொய்யின் ஆவி தான். நாங்கள் பெந்த கோசை, நாங்கள் அந்நிய பேச பேசுகிறோம். சரிதாங்க, ஒரு பொய்யின் ஆவி வார்த்தைக்கு விரோதமாக பேசும். நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, பரிசுத்தமாக வாழ்றீங்க. ஆனால் பொய்யின் ஆவி அப்போஸ்தலர் 2:38 விட்டுட்டு தவறான வார்த்தையை பிரசங்கிக்கிறது. அதுதான் பொய்யின் ஆவி. ஆமென். ஆனால் மிகாவேல் அங்கிருந்து வருகிறான். மிகாயா அங்கே சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறார். ராஜா யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்ப்பின்னில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டேன். இவங்க 400 பேர் என்ன சொல்கிறாங்க? நீர் யுத்தத்துக்கு போகும், ராஜா ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சாதகமாக இருந்தது. இன்னைக்கு பிரசங்கம் யாருக்கு இருக்கணும்? விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? சாதகமாக இருக்கணும். ஒரு கவலையை மாற்றுவார், ஒரு கண்ணீரை துடைப்பார், ஒரு மாவு சட்டியை ஆசிரியப்பார், எண்ணெய் சட்டியை ஆசிரியப்பார். பெரிய பங்களா வீடு மருமகனுக்கு மாப்பிள்ளை வருது, இல்லை பொண்ணு வருதுன்னு சொல்லணும் தீர்க்கதரிசனம். ஆமென். அதை விட்டு யார் ஏதாவது சொன்னால் என்ன செய்வான்? கோவம் வந்துடும் இல்லையா? தீர்க்கதரிசனம் சாதகமாக இருக்கணும். ஆனால் மிகாயா சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன இல்லை? ராஜாவுக்கு சாதகமாக இல்லை, இந்த சிதைக்கியா தலைமையில் உள்ள 400 பேருக்கும் சாதகமாக இல்லை. உடனே பார்த்தான் சிதைக்கியா, மிகைய கன்னத்தில் ஒரு அறை விட்டான். பைபிளில் இருக்கா இல்லையா? ஒரு அறை விட்டான். தேவனுடைய ஆவி எங்களை விட்டு எந்த வழியாக உன்னிடத்தில் வந்தது அப்படின்னா, பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவி என்னை விட்டு எங்களை விட்டு எப்படி உன்னிடத்தில் வந்ததுன்னா அரைஞ்சான். இப்படி தாங்க, நீங்கள் உண்மையாக சத்தியத்தை பிரசங்கன்னா அரை தான் வாங்க வேண்டியது வரும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் காரியம். ஆனால் தேவனுடைய ஆவியா என்பதை நாம் என்ன செய்யணும்? முதல்ல கண்டுபிடிக்க. வார்த்தைக்கு புறம்பாக பேசும் பொழுது அது எப்படிங்க தேவனுடைய ஆவியா இருக்க முடியும்? ஆமென், அல்லேலூயா. ஆகையால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் அவைகள் தேவனால் உண்டானதோ என்று பார்க்கும்படி அவைகளை சோதித்து பாருங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அதைத்தான் சரியாக வேதாகமம் கூறுகிறது. இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறினார். அது சரியா இல்லையா என்று அந்த ஆவியை கொண்டு அதை பரிசோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பக்தியுள்ள ஆவியானது காலத்தின் துவக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக எப்போதும் மறுதலிக்கிற ஒன்றாகவே இருந்து வருகிறது. வார்த்தை என்ன செய்யும்? பக்தியா இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதில் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு நீ என்ன செய்? விலகிரு. ஏன்னா தேவ பக்தியின் வேஷம் அங்கே இருக்கு. ஆனால் என்ன இல்லை? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு பைபிளில் இருக்கு. ஆகையால் முடிவு மட்டுமாக எப்போதும் மறுதலிக்கிற ஒன்றாகவே இருந்து வருகிறது. பக்தியுள்ள பிசாசுகளின் ஆவியானது உண்மையான நிஜமான ஆவியை புறக்கணித்து தள்ளி இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த பக்தியுள்ள ஆவிகள் என்ன செய்கிறது? மிகாவேல் உண்மையுள்ள ஆவியை பெற்ற மிகாயாவை என்ன செய்கிறது? புறக்கணித்து தள்ளுகிறது. அந்த பக்தியுள்ள எருசலேம் யாரு? ஆசாரியர்கள். அந்த ஆவி என்ன செய்கிறது? உண்மையான பரிசுத்த ஆவி பெற்ற இயேசுவை புறக்கணித்து தள்ளுகிறது. ஆமென். அதை கவனிக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களை எப்பொழுதும் அப்படித்தான் பாருங்க. ஒருவன் யுத்தத்தில் வல்லவனா மாறணும்னா என்ன செய்யணும்? அவனுக்கு யார் இருக்கணும்? ஒருவன் யுத்தத்தில் நல்ல பெரியவனா வல்லவனா தேர்ந்தவனா மாறணும்னா என்ன செய்யணும்? அவனுக்கு யார் வரணும்? பயிற்சி இல்லைங்க. பயிற்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? பயிற்சி எல்லாம் கரெக்டு தான். ஆனால் யார் இருக்கணும்? அவனுக்கு எதிரி இருக்கணும். எதிரி இருந்தால் தானங்க அவனுடைய யுத்த பலம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு தடவை தோற்று போனால் அடுத்த தடவை எப்படி ஜெயிக்கலான்னு திட்டம் போட்டு இன்னும் அவன் பயிற்சியை பலப்படுத்துவான். அப்போ நமக்கு யார் இருக்கணுங்க? நம்ம ஒவ்வொருவருக்கு யார் இருக்கணும்? எதிரி இருக்கணும். எதிரி இருந்தால் தான் நாம் யுத்தத்தில் பலப்பட முடியும்.
புரியுதா உங்களுக்கு? எதிரியே இல்லாமல் சுகபகமான வாழ்க்கை தான் வாழுதுன்னா அது உப்பு இல்லை சப்பும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எதிரி வரணும், பிரச்சனை வரணும், வேதனை வரணும், துன்பம் வரணும், எல்லாம் வரணும். அப்போ தான் நாம் இன்னும் பலமாக என்ன செய்வோம்? சண்டையிடுவோம். ஆமென். கவனிகள். ஆகையால் பிரியமானவர்களே, பக்தியுள்ள பிசாசுகளின் ஆவியானது உண்மையான நிஜமான ஆவியை புறக்கணித்த தள்ளி இருக்கிறது. தேவனுடைய ஆவி வருகிற ஒவ்வொரு தடையும் அடையாளங்களும் அற்புதங்களும் அந்த ஆவியை பின்தொடர்கின்றன. லேகியோனுக்கு புத்தி தெளிந்த பிறகு என்னால் அவனை காண முடிகிறது. அவன் சுகமடைந்து விட்டான். அவன் இயேசுவை நோக்கி தன்னுடைய கைகளை அசைத்து கொண்டே இருந்த பிறகு என்னால் அவனை காண முடிகிறது. பாருங்கள், அதுக்கு முன்னால் என்ன இருக்கு? அற்புதங்களும் அந்த ஆவியை தொடர்கின்றன. அடுத்தது, லேகியனுக்கு புத்தி தெளிந்த பிறகு என்னால் அவனை காண முடிகிறது. அவன் சுகமடைந்த. இது வேற ஒரு பாயிண்ட் மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நான் அதில் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். தன்னுடைய கைகளை அசைத்து கொண்டே இருந்து பிறகு என்னால் அவனை காண முடியும். பிசாசுகளாகி அந்த ஜனங்கள் இறங்கி வந்து, நீ இங்கே சுற்றிலும் இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை, எங்களுக்கு பன்றிகள் தான் வேண்டும், எங்களுடைய பன்றிகளைத்தான் நாங்கள் அதிகம் விரும்புகிறோம். அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலும் இங்கே உள்ள இந்த எல்லா முட்டாள்தனங்களும் தெய்வீக சுகமளித்தலும் எங்களுக்கு வேண்டாம். தீர்க்கதரிசி பிரணாமம் எங்களுக்கு வேண்டாம். தீர்க்கதரிசி செய்தி எங்களுக்கு வேண்டாம். இரண்டாம் வருகை வந்து விட்டது என்பது வேண்டாம். பலமுள்ள தூதன் இறங்கி வந்து விட்டார் என்பது எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. சரிதானே அது? ஆமென். எங்களுக்கு இந்த முட்டாள்தனங்களும் தெய்வீக சுகமளித்தலும் வேண்டாம். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டானே என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மனிதன் உணர்ச்சியை கிளறி விடுபவன் மட்டுமே. இப்பொழுது எங்கள் நாட்டை விட்டு வெளியே போ. அந்த பரிசுத்த உருளையினுடைய காரியத்தை இங்கே ஆரம்பிக்க எங்களுக்கு விருப்பமில்லை. இயேசு யார்? பரிசுத்த உருளையன். அந்த உருளையினுடைய காரியத்தை இங்கே இந்த நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னல்ல. ஏன்னா இங்கே யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவனே வெளியேறு. அந்த காலத்தில் வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு போராட்டம் வந்துச்சு இந்தியாவில். வெள்ளையர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்தியர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்தாங்க? ஒரு முழக்கமிட்டார்கள், வெள்ளையனே வெளியேறு. இன்னைக்கு இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிறிஸ்தவனே வெளியேறு, இஸ்லாமியரே முஸ்லீமே வெளியேறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆவி சாகாதுங்க. ஆவி இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. ஆமென். எங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் உணர்ச்சியை தூண்டக்கூடியவன். ஆகையால் எங்கள் நாட்டை விட்டு வெளியே போ. அந்த பரிசுத்த உருளையினுடைய காரியத்தை இங்கே ஆரம்பிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒரே ஒருத்தன் தானே வசப்படுத்திட்ட, எங்களை யாரும் வசப்படுத்த முடியாது. எங்கள் நாட்டில் வேறு யாரும் உண்மை விசுவாசிக்கிறேன் கிடையாது. சீக்கிரம் இந்த நாட்டை விட்டு வெளியே வா. அந்த ஒருவனுக்கு தானே இயேசு வந்தார். அந்த வெறி பிடித்த மனிதனை விடுதலையாக்க தானே இயேசு வந்தார். அப்புறம் அவர் புறப்பட்டு போகிறார் பாருங்க. அப்புறம் அங்கே இல்லை, வேறு வரப்போ செய்யலை. இயேசு அங்கே தங்கி இருக்க மாட்டார். ஆமென். இயேசு அங்கே தங்கி இருக்க மாட்டார். வா, அப்படியே ஒரு ஊசி விழுந்தா கூட சத்தம் கேட்க மாட்டோம். இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் வராது. ஆவியில் பிரசங்கிக்கும் போது ஆவியில் கேட்கணும். வேறொரு ஆவியில் கேட்குறீங்க சில பேர். அது கனநித்திரையின் ஆவி. அந்த கனநித்திரையின் ஆவியில் என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. அது எலிக்கு வால் நுழைஞ்ச கதையாக இருக்கக்கூடாது. இயேசு அங்கு தங்கி இருக்க மாட்டார். கவலைப்பட வேண்டாம். அவர் வரவேற்கப்படாத இடத்தில் அவர் தங்கவே மாட்டார். அல்லேலூயா. வரவேற்கப்படாத ஒரு இடத்துல இயேசு தங்கி இருக்க போறதில்ல. நீ என்ன போன்னு சொல்றது? அவன் ஒருவனைத்தான் நான் விடுவிக்க வந்தேன், விடுவித்து விட்டு இப்போ அவன் எனக்கு சாட்சியாக இருப்பான், அவன் ஊழியம் செய்வான். நான் இங்கிருந்து புறப்பட்டு போகிறேன். வரவேற்காத இடத்துல யாருக்கு இடம் இல்லை? இயேசுக்கு இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியனுக்கும் வரவேற்கப்படாத இடத்துல இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஊழியக்காரனை கனப்படுத்தலை, அவனை வரவேற்கலை, அந்த இடத்துல ஊழியக்காரனுக்கு இடம் கிடையாது. அவன் போய்கிட்டே இருப்பான். ஏன்னா இயேசு அப்படி தான் சொன்னார். ஒரு வீட்டில் போய் சமாதானம் உண்டாக்கணும் என்று சொல்லி, சமாதான பாத்திரம் இருந்தால் அங்கே நீங்கள் தங்கியிருங்க, சமாதான பாத்திரம் இல்லைன்னா உங்கள் கால்களில் படிந்த தூசி என்ன செய்யுங்க? உதறி போட்டு போய்கிட்டே இருங்கன்னார். அதுதான் சில காரியங்களில் நடக்குது. சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் அது அவர் அப்படியே தம்முடைய தலையை திருப்பி கீழே இருந்த படகை நோக்கி நடந்து சென்றார். ஆமென். அவரிடம் ஒரு வார்த்தையும் கூறவே இல்லை. சுகத்தை பெற்றிருந்த பழைய லேகியோன், ஓ அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓ இயேசுவே, நான் உம்மோடு கூட வரட்டும், ஆமென், உம்மோடு இருக்கணுமே,
ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் உம்மோடு இருக்கணும், உம்மோடு நான் வருகிறேன். ஓடியே வர்றான் பார்த்தீங்களா? நானும் உம்மோடு வர விரும்புகிறேன். இந்த ஒரு கூட்டம் முட்டாள்கள் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆமென். இந்த ஒரு கூட்டம் முட்டாள்கள் என்ன கூறினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உம்மோடு கூட வருகிறேன். ஆமென். சொல்றவன் சொல்லிக்கிட்டே போறான். எனக்கு கவலை இல்லை, அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. கட்டியிருந்த கால் விலங்குகள் ஒவ்வொன்றையும் பின்னே விட்டு விட்டேன். நான் உம்மை பின்பற்றி வரட்டும். நான் ஏதோ ஒரு காரியத்தை கண்டுகொண்டேன், நான் உம்மோடு வரட்டும் என்றான். ஆமென். இயேசு அவனை திரும்பி பார்த்து, இப்பொழுது நீ போய் உனக்கு என்ன சம்பவித்தது என்பதை உன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லு என்றார். என்னே போய் சாட்சி கூறு என்றார். ஆமென். இந்த கிராமத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்துக்காருன்னா இங்குள்ள ஜனங்களுக்கு போய் சாட்சியா சொல்லுங்க. நான் உண்டு, என் பிள்ளை கொண்டு, என் வீடு உண்டு, என் வேலை உண்டு அப்படி இருக்க சொல்லல ஆண்டவர். சமாரிய ஸ்திரீ இயேசு சந்தித்தார். அவர் மேசியா என்பதை வெளிப்படுத்தின போது அதை கண்டுகொண்டார். கிராமத்துக்குள்ள குடத்தெல்லாம் போட்டு ஓட்டா. ஊருக்குள்ள போய், ஓ மேசியா வந்து விட்டார் பாருங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தார்கள். உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் மேசியா தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வர்றா பாருங்க, அதான் சாட்சி. நீ சாட்சின்னா காலையில் இருந்து ஒரே கால் வலியாக இருந்தது, சர்ச்சுக்கு போக முடியுமா போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன், சோமாயிட்டு. இதை வந்து சாட்சியங்க, இதை வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு கால் வலி, இடது கால் இருக்குது வலி, இன்னொருத்தருக்கு வலது கால் வலி இருக்கும், ஒருத்தருக்கு இடது கை வலி இருக்கும், ஒருத்தருக்கு வலது கை வலி இருக்கும், ஒருத்தருக்கு மண்டை வலிக்கும், ஒருத்தருக்கு வயிற்று வலிக்கும். இதான் சாட்சி. இன்னைக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சாட்சி என்பதை உங்கள் கிராமத்தில் போய் சொல்லுங்க. ஏசு அப்படிதான் சொன்ன, ஏன் பின்ன நீ வர ஆயத்தமாக இருக்கப்பா, ஆனால் நீ வர வேண்டாம், என்னை குறித்து நீ என்ன செய், சாட்சி கூறு. ஆமென். நம்ம சாட்சி சொல்லணும். அந்த கிராமத்தில் நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்காரா, இந்த ஜனங்களுக்கு யார் சாட்சி சொல்ல போறா? நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, ஆனால் ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், அவர் தான் சுகம் கொடுத்தார், அவர் தான் வாழ்க்கை தந்தார், அவர் தான் ஆசீர்வதிச்சார். ஆண்டவரை நம்புங்க, நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அந்த சாட்சி அவர் போய் சொல்றாரு பாருங்க, நீ முதல்ல போய் எங்க செய், சாட்சி கூறு. அவன் திரும்பி போன போது அவன் அந்த பன்றி வளர்ப்பவரிடம் என்ன கூறியிருப்பான் என்று நான் சற்றே பயப்படுகிறேன். அந்த சிறிய பழைய படகு அவனுடைய பார்வை விட்டு மறைவது வரைக்கும், அவனால் அதை காணக்கூடிய தூரம் வரையில் அவனால் அவன் அப்படியே கையசைத்து கொண்டே, நான் ஏதோ ஒரு நாளில் அவரை மீண்டும் காண்பேன். ஆமென். இயேசு படகை நோக்கி போறாரு, இவன் கிராமத்தை நோக்கி போறான். அவர் மறையும் வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு பாய் சொல்லிக்கிட்டே போறான். நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன செய்வோம், அந்த பஸ்ஸு மறைகிறது வரைக்கும், ஆட்டோ மறைது வரைக்கும் நம்ம கையை செய்யவில்லையா, அதே போன்று இவன் கையை செய்கிறான். இயேசு படகுல மறையிற வரைக்கும் போகிறான், கையசைத்து கொண்டே போகிறான். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். அவன் அப்படியே கையசைத்து கொண்டே, நான் ஏதோ ஒரு நாளில் அவரை மீண்டும் பார்ப்பேன். ஆண்டவரே, நான் சாட்சி கூட்டிட்டு மீண்டும் உம்மை பார்ப்பேன். அல்லேலூயா. பிறகு அவன் தெருவில் போவதை என்னால் காண முடிகிறது. அவர்களில் சிலர், நல்லது, அங்கே போய் கொண்டிருக்கிற அந்த ஆள் யார் என்று கேட்கிறார். அவன் தெருவழியே போய்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, இது யார் அந்த ஆள், கலையில கிடந்தான் அந்த ஆளா, யோ என்ன என்று அவர்கள் தேடுகிறார்கள். அப்பொழுது அவன் மகிமை அல்லேலூயா என்கிறான். பார்த்தீங்களா, தெருவில் போகிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மகிமை அல்லேலூயா. ஒரு காலத்தில் தெருவில் போனால், இல்லை இரட்டு நேரத்தில் எங்கேயாவது போனோம்னா நம்ம வாயிலிருந்து பாட்டு பாடிக்கிட்டே போவோம், தெரியுமா இல்லையா? ஏன்னா இருட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. நத்தத்துக்கு தான் போகிறோன்னு வைங்களேன், இந்த வாய்க்கால் வழியே போகிறோம், தனியாக போகிறோம், ஒரு 12 மணிக்கு போகிறோம் இல்லையா? இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது, பிசாசு வழியில் நிற்குமான்னு பார்த்துக்கிட்டே போகிறோம். பயம் போகணுன்னா என்ன செய்யணும், பாட்டு பாடணும். பயம் போடணும்னா என்ன செய்யணும், அந்த காலத்தில் வாலிபன்னா என்ன செய்யணுமா, விசில் அடிப்பான். விசில் அடித்து பாட்டு அடிச்சுக்கிட்டே போவான். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போனோம்னா நமக்கு அந்த பயம் மாறும். அல்லையா? ஒரு காலத்தில் சினிமா பாட்டு பாடிக்கிட்டே போயிருக்கோம். ஆனால் இப்போதும் ஓ அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிக்கிட்டே போகிற பாருங்க. எனக்கு பாட தெரியாதுங்க, எனக்கு சங்கீதம்னா என்னன்னு தெரியாது, தெரிய வேண்டாம். நாய் குறைக்கிறது மாதிரி குறைங்க, பரவாயில்ல. என்ன செய்யணும், அல்லேலூயா. நாய் ஓ ஓ ஓ அப்படிங்கிறப்ப நம்மள அழிவு 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 அப்படியே சொல்லணும்ல. ஆமென்.
எனக்கு வராதுன்னு சொல்லாங்க. நாங்களும் அப்படி தாங்க, ஒன்றுமே தெரியாது, ஒரு ராகமும் கிடையாது. ஆனால் ஊழியத்தில் வந்த பிறகு தான் பாட்டு பாடி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, அவன் மகிமை அல்லேலூயா என்கிறான். அவர்கள் அந்த ஆள் இன்னும் பைத்தியம் பிடித்த நிலையில் தான் இருக்கிறான். அதோ அவன் பேசுகிறான் போகிறான் என்றார்கள். பாருங்க, அவன் கல்லை வச்சு கீர்ன பொழுதும் பைத்தியம் பிடிச்சதா இருந்தானா, இப்போதும் அல்லேலூயா மகிமைங்கிறான். இப்பவும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் சொல்லுவாங்க, இவன் பெந்தகோஸ்தை போயிட்டாங்களாம், ஆவி பிடிச்ச சபைக்கு போயிட்டாங்களாம், ஆவி ஊத்துற சபைக்கு போயிட்டாங்களாம் சொல்லுவாங்களா அல்போன்சர். ஏதோ ஆவி வந்து இறங்கிட்டான், இவளுக்கு என்ன வந்துட்டான், ஆவி வந்து இறங்கிட்டான். மரியாள் பரிசுத்தாவி பெற்றதுக்கு 10 நாள் காத்திருந்தான்னு தெரியாது, பைபிள் வாசித்தா தானே தெரியும். 10 நாள் காத்திருந்து மரியாளும் என்ன செய்தாள், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த ஜனங்கள் என்னமோ ஆவி வந்து இறங்கிட்டாம, பெந்தகோஸ்தை போயிட்டாம, நம்ம மூல சபையை விட்டுட்டு, நம்ம ஆதி சபையை விட்டுட்டு ஆவி இறங்கிட்டாமன்னு சொல்லுவாங்களா. அந்த கதையில் முதலையாவது நல்லா இருந்தான், இப்போ கூட கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா சொல்கிறான். இதே போல் இப்போ என்ன செய்கிறான், இன்னும் பைத்தியம் தெரியல. ஏன் தெரியுமா? அவன் என்ன சொல்கிறான், அவன் தெருவில் சென்று அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று கூறுகிறான். நல்லது. அவர்கள் அதை பற்றி ஒரு காரியம் இருக்கிறது, அவன் கொஞ்சம் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறானே. அவங்க பேசுகிறாங்க, அது சரிதான்ப்பா, இன்னும் பைத்தியம் தெரியலைங்க, ஆனால் என்ன ஒன்று உடுத்திருக்கான். இப்போ முதல்ல வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தா, இப்போ வஸ்திரம் ஆடைகளை உடுத்தி இருக்கிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசும்போது பாருங்க எங்கே போச்சு, நிச்சயமாக அவனுக்கு ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்றார்கள். ஆமென். ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கிறது. அந்த ஜனங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இவன் தெருவழியை நடந்து போகிறத பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் அங்கு போவதை என்னால் காண முடிகிறது. இதோ அந்த சம்பவம். அவன் சுற்றுமுற்றும் நோக்கி பார்ப்பதை என்னால் காண முடிகிறது. நல்லது. அந்நாட்டு தலைவன் அவனுடைய மனைவியை வெளியே அனுப்பி வைத்திருந்தான். அங்கே எந்த காரியமும் இல்லை. அவனுடைய பரிதாபமான இளம் மனைவி அவன் சுகமடைய வேண்டும் என்று ஒரு கால் எல்லா நேரமும் ஜெபித்திருப்பாள். அவன் திரும்பி வருகிற போது அவனுடைய சிறு பிள்ளைகள் அவன் வருவதை பார்க்கும்போது அவர்கள் ஓடி சென்று மறைந்து கொள்வார்கள் மற்றும் எல்லாவற்றையும் செய்வார்கள். அவனுடைய பரிதாபமான இளம் மனைவியும் அந்த பாதையை விட்டு வெளியே போக வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவன் மோசமானவனாக இருந்தான். அவன் திரும்பி வருகிறான் என்றோன்னா மனைவி ஓடி ஒழிக்கிறான், பிள்ளைகள் ஓடி ஒழிக்கிறாங்க. அவன் உள்ளே வந்து அந்த இடத்தையே சுக்கு நூறாக உடைத்து எறிந்து விடுவானாம். ஆமென். ஒரு குடிகாரனோ அல்லது பிசாசு பிடித்தவனோ அவ்விதமாகத்தான் செய்கிறான். பாருங்க, குடிகாரனோ அப்படித்தானே செய்கிறான். பிசாசு பிடிச்சவன் என்ன செய்கிறானோ அதே போல தான் குடிகாரனும் என்ன செய்கிறான், அதே காரியத்தை தான் செய்கிறான். ஆமென். அவன் இந்த கோப வலிப்புகளில் ஒன்றால் ஆட்கொள்ளப்பட்டு வீட்டை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் உதைத்து எறிந்து விடுவான். நீங்கள் உங்களை குறித்தே வெட்கப்பட்டாக வேண்டும். சபையை சேர்ந்தவர்களும் கூட, ஒரு கால் டீக்கன் வாரியத்தில் உள்ளவர்களும் கூட அவ்வாறு செய்கின்றனர். சகோதரனே, இன்று பிற்பகலில் அவர்கள் சிலரை கொண்ட சற்று பெரிய கூட்டம் ஒன்றை கொண்டிருக்க விரும்பினான். அது சரிதான். ஆமாம், டீக்கன் வாரியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவ்விதமாக நடந்து கொள்கிறார்கள். இதோ அவன் உள்ளே வருகிறான். அவன் மெல்ல நழுவியபடி வந்த போதிலும் அந்த வீடு பூட்டி கிடந்தது. மனைவி எங்கே? அவள் வெளியில் சென்று தெருவில் இருந்த யாரோ ஒருவரிடம் கேட்கிறான். அவள் அங்கே அந்த சந்திற்கு இடம்பெயர்ந்து போயிருக்க வேண்டும் என்று பதில் வந்தது. அங்கே ஒரு கூட்டம் பழைய தகர டப்பாக்களும் மற்றும் காரியங்களும் குவித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அவன் போய் சுற்றுமுற்றும் பார்ப்பதை என்னால் காண முடிகிறது. அங்கே கொஞ்சம் புதர் செடிகள் ஒன்றாக வைத்து வேயப்பட்டு அறகுறையாக கட்டப்பட்டிருந்த ஒரு சிறு பழைய குடிசை இருந்தது. மேலும் அதோ அவள் பின் முற்றத்தில் இருந்து துணி சலவை கல்லின் மேல் துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். காரணம், நல்ல வீட்டில் இருந்தா, இப்போ வருமானம் இல்லை, ஒரு சிறிய குடிசையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆமென். ஒரு கால் அண்டை வீட்டார்கள் துணிகளை துவைத்து கொண்டிருந்திருப்பாள். பாருங்கள், அப்போது அந்த சிறு பிள்ளைகள் அம்மா அம்மா அதோ அவர் வருகிறார், அதோ அவர் வருகிறார் என்று உரக்க கத்திக்கொண்டே அவ்விதமாக அவர்களால் கூடி மட்டும் வேகமாக ஓடத் தொடங்கினார்கள். இவனை கண்டோன்னா பயம், பெத்த பிள்ளைகளுக்கும் பயம். வருகிறார் வருகிறார் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஓடத் தொடங்கினார்கள். அவன் இனிய இருதயமே ஒரு நிமிடம் பொறு என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அவனுடைய மனைவியோ ஓ ஓ ஓ என்று கூறுகிறாள். அவனோ இனிய இருதயமே கொஞ்சம் பொறு, ஓடாதே, ஏதோ ஒன்று எனக்கு சம்பவித்து விட்டது என்கிறான். ஆமென்.
பயந்து ஓடுறாங்க. பெத்த பிள்ளைகளும் ஓடுது, மனைவி ஓடுறா. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவன் உள்ளே நடந்து சென்று அவனுடைய இளம் மனைவி உடுத்தியிருந்த உடையின் கந்தலான கைப்பாகத்தை பார்ப்பதை என்னால் காண முடிகிறது. ஆமென். அவனுடைய பரிதாபமான சிறு பிள்ளைகள் நடுநடுங்கியவாறு அங்கே நின்று கொண்டிருக்க அவன் தன்னுடைய கரத்தை அவர்களை சுற்றிலும் போடுவதை காண்கிறேன். ஒரு சிறு பையன் அடுத்த சிறு பெண் பிள்ளையிடம் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. தொடர்ந்து அம்மா அம்மா அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். ஆமென். அவனுடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடுவதை என்னால் காண முடிகிறது. அவன் தன்னுடைய கரங்களை தன் பிள்ளைகளின் தாயை சுற்றிலும் அவள் அந்த சிறு பிள்ளைகளை சுற்றிலும் போட்டுக்கொண்டு அவர்களை தூக்கி வைத்து, இப்பொழுது ஒரிடம் வருங்கள், அப்பாவுக்கு என்ன ஆயிற்று உங்களிடம் கூறப்போகிறேன். அப்பா இயேசுவை சந்தித்தேன். ஆமென். அப்பா இயேசுவை சந்தித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆமென். அப்பா இயேசுவை சந்தித்தேன், அதுதான் விஷயம். அப்பா இயேசுவை கண்டுகொண்டேன் என்று கூறுகிறான். அந்நாளில் அது லேகியனுக்கு சம்பவித்தது போலவே இன்றைக்கும் அப்பா அம்மா இருவருக்கும் அது சம்பவிக்கும். நீங்கள் இயேசுவை கண்டுகொள்ளும் போது நீங்கள் ஒருபோதும் அதே விதமாக இருக்க மாட்டீர்கள். லேகியனால் ஒருபோதும் அதே விதமாக இருக்க முடியவில்லை. இயேசுவை ஒரு விசை கண்டுகொண்ட எந்த மனிதனானாலும் அதன் பிறகு ஒருபோதும் அதே விதமாக இருக்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இந்த லேகியன் பிசாசு பன்றி கூட்டங்களுக்குள் போனது இல்லையா, அது இப்பொழுது எங்கே இருக்கிறது? பன்றி கூட்டங்களுக்கு சென்ற பிசாசு எத்தனை? 2000 பிசாசு இப்பொழுது எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த வாரம் செய்தி. ஜெபித்து கொண்டு வாருங்கள். யாவர் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு இருப்போம். பிரியமானவர்களே, அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. தேவனே தேவனே, அதை மனதில் நினைத்து பார்க்கும் போது என் அறிவுக்கு எட்டாது. நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. உலகம் தோன்றும் முன்பு என்னை முன்குறித்தவர். நான் உருவான தாய் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த உலகம் தோன்றும் முன்பு என்னை முன்குறித்தவர். நான் உருவான தாய் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர். கிருபையோடு ரட்சண்யம் தேடி வந்தது. கிருபையோடு ரட்சண்யம் தேடி வந்தது. கிறிஸ்துவோடு இணைந்தேன், பொது ஜீவன் கிடைத்தது. கிறிஸ்துவோடு
தேவனே அதை மனதில் நினைத்து பார்க்கும் போது என் அறிவுக்கு எட்டாது. நீ அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. பாதை மாறி போகும்போது வேதம் தெரியுது. நான் பாவத்தோடு வாழும்போது பாடம் புகட்டுது. பாதை மாறி போகும்போது வேதம் தெரியுது. நான் பாவத்தோடு வாழும்போது பாடம் புகட்டுது. தேவனேவும் அன்பு மட்டும் சொந்தமானது. தேவனேவும் அன்பு மட்டும் சொந்தமானது. அதை தேடுகின்ற பொழுதினிலே இன்பம் பிறக்குது. அதை தேடுகின்ற பொழுதினிலே இன்பம் பிறக்குது. தேவனே தேவனே அதை மனதில் நினைத்து பார்க்கும் போது என் அறிவுக்கு எட்டாது. நீ அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்த தேவன் என்றும் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாப்பவர். உன்னை அழைத்த தேவன் என்றும் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாப்பவர். உரைத்த வாக்கின் படியே அவர் உன்னை நடத்துவார். உரைத்த வாக்கின் படியே அவர் உன்னை நடத்துவார். நீ கரை சேர்ந்து ஒரு நாள் பரலோகில் நிறுத்துவார். நீ கரை சேர்ந்து ஒரு நாள் பரலோகில் நிறுத்துவார். தேவனே தேவனே அதை மனதில் நினைத்து பார்க்கும் போது என் அறிவுக்கு எட்டாது. நீ அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. நீ அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. தேவனே தேவனே அதை மனதில் நினைத்து பார்க்கும் போது என் அறிவுக்கு எட்டாது. நீர் அளித்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசு, உம்மை துதிக்கிறோப்பா. இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு தந்தீரே, கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரே ஒரு மனிதனுக்காக கடல் கடந்து படகில் பிரயாணம் செய்து ஆண்டவரே அந்த பிசாசின் கட்டில் இருக்கிற அந்த மனிதனை விடுதலையாக்கி அந்த தேசத்துக்கு ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தி ஆண்டவரே நீர் மற்ற இடத்துக்கு மறுபடியும் படகை நோக்கி சென்றீர் என்று நாங்கள்
பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாய் இருந்த பொழுது ஆண்டவரே எங்களை தேடி நீர் கண்டுபிடித்தீரப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுக்காகவே நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காகவே நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன் தம்முடைய மகிமை துறந்து இந்த இடத்துல இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை உளையாத பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. தேவனே, எங்கள் பாவங்கள கழுவினீரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விடுதலை தந்தீரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானதுதான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று பார்த்தோம். அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனதனை தேவனுடைய வல்லமையானது விடுதலையாக்கிற்று. தேவனுடைய வல்லமையானது விடுதலையாக்கிற்று. எங்களுக்கு உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே. என் நாமத்தினால் எங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீரே. என் நாமத்தினால் எங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீரே. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னீரே. தேவனை, எங்களுக்கு உம்முடைய வல்லமை தாருங்க. உம்முடைய வல்லமை தாருங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை தாருங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்று உம்முடைய சித்தம் செய்வதற்காக எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் குற்றங்குறைகளை மன்னிங்க. எங்கள் மீறுதல்களை மன்னிங்க. எங்கள் முறுப்பறுப்புகளை மன்னிங்க. எங்கள் பாவங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவுங்க. தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்போம். தேவனுடைய வல்லமையால் நிரப்போம். தேவ சித்தத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை யூடியூப் மூலமாக, முகநூல் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.